कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः। ज्ञानवैराग्यसम्पूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्याणहं वन्दे सम्प्रदायप्रवर्तकान्। प्रह्लादनारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीश शुकशौनक भीष्मराज्ञान् रुक्माङ्गदार्जुन वशिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। काषाय दण्डकनकादिविभूषिताङ्गा वैराग्यभाग्यजलधे करुणानिधे त्वं। संसारकूपपतितस्य समाकुलस्य गोधेन्द्रदेवा मम देहि करावलम्बम्। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्। यस्य स्मरणमात्रेण नामभक्तिः प्रजायते तं नमामि यतिश्रेष्ठं बोधेन्द्रं जगतां गुरुं। मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदम् आश्रयेऽहम्। कृष्णप्रेममहाभावलक्षणानि विशेषतः त्वामेवाश्रित्य राजन्ते राधिके माधुरी सखी। परं सत्यं शान्तं शिवमविकलं निर्गुणमजं जगज्जन्मस्थेमप्रलयघटनासाक्षिणमहं। चिदानन्दाकारं प्रकृतिपुरुषाधारमलयं कदा वीक्षे कृष्णं हलधरसुभद्रा सहचरं। शुभे चन्द्रभागातटे पुण्डरीकाश्रमे योगपीठे पुरे पण्डराख्ये प्रतिष्ठाप्य भक्तैः सदा पूज्यमानं भजे पाण्डुरङ्गं भजे पाण्डुरङ्गं। नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः। नष्टेषु धर्मेषु कलौ कृपाब्धिः नामामृतं मृत्युहरं प्रदातुम् आविर्बभूव अवनिमण्डलेयो गौराङ्गचन्द्रं प्रणमाम्यहं तम्। आनन्दलीलामय विग्रहाय हेमाभदिव्यच्छविसुन्दराय तस्मै महाप्रेमरसप्रदाय चैतन्यचन्द्राय नमो नमस्ते। जिह्वे सदैव भज सुन्दर जिह्वे सदैव भज सुन्दराणि नामानि कृष्णस्य मनोहराणि समस्तभक्तादिविनाशनानि गोविन्द दामोदर माधवेति। चैतन्यदेव रघुनाथ मुकुन्द दत्त श्रीवासरूपक सनातन जीवदेवान् अद्वैत केशव गदाधर पुण्डरीकान् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरु महाराज की जय। श्रीपतिயான भगवान माधुरी सखी समेत श्री प्रेमिका वरदனுடைய பரம கிருபையினாலும் ஜெகநாதனுடைய பரம அனுகிரகத்தினாலும் சத்குருநாதார் மகாராஜ் ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியுடைய பரம கருணையினாலும் ரொம்ப அழகா ஒரு நாளும் புருஷோத்தம க்ஷேத்திரத்துல புருஷோத்தம மாதத்தை ஒட்டி நம்ம மகாபிரபுனுடைய சரித்திரங்களை கேட்டுட்டு வரதுக்கான ஒரு பரம பாக்கியம் நம்ம குருநாதர் நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கார். அதுல நேற்றைய தினம் மகாபிரபுனுடைய அவதாரத்தோட நம்ம கதையை முடிச்சிருந்தோம். மகாபிரபு எந்த காரணத்துக்காக அவதாரம் எடுக்கணும், மகாபிரபுனுடைய அவதாரங்களுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு தர்மத்துக்காகவும் ஒன்னு ராதையினுடைய பிரேம எப்பேற்பட்டதுன்னு தான் அனுபவிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணரே ஒரு அவதாரம் எடுத்துட்டு வர்றார் மகாபிரபு அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபுவா. இப்படி கலியுகத்துல வங்காள தேசத்துல அவருடைய அவதார காலகட்டத்துல நிறைய வாமாச்சாரம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால பலவிதமா பலி கொடுத்து மது மைதுனம் இப்படி ஒரு விதமான ஒரு தாமசமா ஒரு ராஜசமான ஒரு ஆராதனையா இருந்தது. சாத்வீகமா மாத்தணும், அதெல்லாம் போக்கி
சாத்விகமான பக்தி நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு வந்த ஒரு அற்புதமான அவதாரம் மகாபிரபுனுடைய அவதாரம். நேற்றைய தினம் எப்படி நவதீபத்துல பால்குண பௌர்ணிமா, சந்திர கிரகணம், ஹோலி அன்னைக்கு எப்படி மகாபிரபுனுடைய அவதாரம் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாம் பார்த்தோம். பிறந்ததுமே இந்த குழந்தை எப்பொழுதுமே அழுதுண்டே இருக்க, குழந்தை அழுதுண்டே இருக்கே, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு அவர்கள் யோசிக்க, ஒரு சில பேர் பசியா இருக்குமான்னு பாக்குறா, பசினாலையும் குழந்தை அழல. ஒரு சில பேர் ஏதாவது பூச்சி கடிச்சிருந்தான்னு பாக்குறா, அதனாலையும் குழந்தை அழல. அப்ப எந்த விஷயத்துக்காக குழந்தை அழுதுன்னு யோசிக்க, ஒரு சின்ன குழந்தை வந்து ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அழகா இந்த சின்ன குழந்தை நாம சங்கீர்த்தனம் பண்ண உடனே நம்ம குழந்தை நிமாய் அதனுடைய அழுதைய நிறுத்தின உடனே அப்பதான் ஜனங்களுக்கெல்லாம் அவெல்லாம் புரிஞ்சுக்கலாம், சுத்தி இருக்கிறவெல்லாம் குழந்தையா பிறந்ததுல இருந்தே நாமத்து மேல எப்பேற்பட்ட ஒரு ருச்சி இந்த குழந்தை இடத்துல இருக்கு அப்படின்னு. அவர் பிறந்த க்ஷணத்திலேருந்து அற்புதமா அவருடைய நாம பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அன்னிலிருந்தே ஒரு அகண்ட நாமா அவர்கள் கிரகத்தில் ஆரம்பிக்கிறதுங்கிற விஷயங்கள்லாம் நேற்று நம்ம பார்த்தோம். பக்தியை காமிக்கிறதுக்கு தான் மகாபிரபு இறங்கி வந்திருக்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம அனுபவிச்சோம். ரூப கோஸ்வாமி அப்படிங்கிறவருடைய ஒரு ஸ்லோகத்துல நேற்றுக்கே நம்ம பார்த்தோம், மகாபிரபு எதற்காக அவதாரம் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஜனங்களுக்குமே ஒரு சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் மகாபிரபு அவதாரம் பண்ணற. என்ன சொத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, பணமா, பட்டமா, பதவியா, புகழா, பேரா, எந்த சொத்துனா பக்தி ஸ்ரீயம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பக்தி அப்படிங்கிற ஒரு ஐஸ்வர்யத்தையும் பக்திங்கிற சொத்தையும் தான் எல்லா ஜனங்களுக்குமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு மகாபிரபுனுடைய அவதாரமே. இந்த விஷயம் நமக்கு ரொம்ப அழகா புரியுது. ஏன்னா கலியுகத்துல பக்தி தான் பகவான் அடையறதுக்கான ரொம்ப அழகான சுலபமான ஒரு வழியா அமையது. ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பதே பதே கலியுகத்துல பக்தி தான் வழி, கலியுகத்துல பக்தி தான் வழி அப்படிங்கறதான் சொல்லிட்டே வர. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் உண்டு. அலம் விரதைஹி அலம் தீர்த்தைஹி அலம் யோகைஹி அலம் மகைஹி அலம் ஞான கதாலாபைஹி பக்தி ரேகைவ முக்திதா. அழகா சொல்ற, அலம் விரதைஹி அலம் தீர்த்தைஹி அலம் யோகைஹி அலம் மகைஹி. இந்த தீர்த்தம், க்ஷேத்திரம், விரதங்கள், யோகம், யாகம், ஞான கதாலாபைஹி ஞான விசாரம், இப்பேற்பட்ட சாதனைகள்லாம் கடினமானதாச்சே இந்த ஒரு கலியுகத்துல. அதெல்லாம் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல, ரொம்ப சுலபமாவே பகவான் அடைஞ்சிடலாம். எப்படின்னா பக்தி ஏகைவ முக்திதான். பக்தின்னு ஒண்ணு இருந்தாலே போதும், சுலபமா பகவான் அடைஞ்சிடலாம். அந்த பக்தி ஒண்ணே ரொம்ப சுலபமா பகவான் இடத்துல நம்மள சேர்த்து விட்டுறது, அந்த மோட்சத்தை கொடுத்துறது அப்படின்னு பல ஸ்லோகங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதத்துல வருது. அப்பேற்பட்ட பக்திய பிரச்சாரம் பண்ணதுல ரொம்ப முக்கியமானவர் யாரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நாரத மகரிஷி தான். நாரத மகரிஷி தான் நிறைய ஜனங்களுக்கு, நம்ம சனாதன தர்மத்துல எடுத்து பார்த்தோம்னா பல ஜனங்களுக்கு பக்தின்னு ஒண்ணு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம், மூல காரணம் நம்ம நாரத மகரிஷியே. பல பக்தாவை எடுத்து பார்க்கலாம். அதுல முக்கியமா பாகவத மகாத்மியத்திலேயே 2 குழந்தைகளை வச்சுட்டு ஒரு ஸ்லோகமே வருது நாரதர பாடற போல. யார் அந்த 2 குழந்தைகள் அப்படின்னா, ஒருத்தர் துருவன், இன்னொருத்தர் பிரகலாதன். துருவனுடைய சரித்திரம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்ரீமத் பாகவதத்துல. சின்ன குழந்தை, அந்த குழந்தை ராஜாவுடைய புத்திரன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச வந்த உடனே அப்பா மடியில போய் உட்கார்ந்துக்கலாம்னு ஆசைப்பட, அந்த ராஜாவுடைய ஒரு பத்னி சுருச்சி அப்படின்னு அவருக்கு பேரு, அந்த பத்னி தடுத்துடுறா. தடுத்து, உனக்கு அப்பா மடியில எல்லாம் இடம் கிடையாதுப்பா, ராஜ்யத்துல எல்லாம் இடம் கிடையாது, அப்படி உனக்கு ஆசை இருக்கு அப்படின்னா பகவானை நோக்கி தபஸ் பண்ணு, பகவானை நோக்கி தபஸ் பண்ணி சுருச்சி வயத்துல குழந்தையா பிறக்கணும்னு கேளு, அப்பதான் உனக்கு ராஜ்யம் அப்படின்னு சொல்ல. ஒரு க்ஷத்ரிய குழந்தையா இருக்கிறதுனால அந்த அவமானம் தாங்க முடியல. ஆனா அம்மா சொன்ன வாக்க நல்லா பிடிச்சிருந்தாங்க அந்த குழந்தை. ஏன்னா தபசா ஆராத்ய புருஷம் தஸ்யைவ அனுக்கிரஹேன, தபசனால பகவான் ஆராதனை பண்ணு, அந்த பெருமானுடைய அனுகிரகத்தினால வேணா நீ ஒரு ஜென்மா எடுத்துட்டு வா என்னுடைய வயத்துலன்னு சொன்னது. அந்த குழந்தை தபசு பண்ணுங்கிறத பிடிச்சிடுறது. பிடிச்சிட்டு பகவானை தபஸ் பண்ணோம்னா கிளம்பியாச்சு காட்டுக்கு. இந்த குழந்தையுடைய க்ஷத்திரியம். அப்படி அந்த க்ஷாத்திரத்தோட இந்த குழந்தை ஓடும் போதே பகவானை அடையணும்னு ஒருத்தர் ஒரு படி எடுத்தாலே பகவான் ஆசையோட யார் அனுப்புறான்னா குருநாதர் அனுப்பி வைக்கிறார்.
அதனால அந்த துருவன் அப்படிங்கிற குழந்தைய நோக்கி நாரதரே வந்து நாரதர் அற்புதமா உபதேசங்கள்லாம் குழந்தைக்கு பண்ணி பகவானையே பிரதிஷ்டையே பண்ணிடுறார் அந்த துருவனுடைய ஹிருதயத்துல அழகா. அப்படி பிரதிஷ்டை பண்ணி உபதேசங்கள் பண்ணி நாரதருடைய பிரசாதமா அந்த குழந்தை துருவன் பகவானையே பார்த்தடா, பகவானை பார்த்து அழகான ஒரு ஸ்தோத்திரத்தையும் பண்ணலாம். பகவான் இந்த குழந்தைய பார்க்கணும்னு ஓடி வர்றார். அப்பேற்பட்ட பக்தனா நம்ம துருவன் இருக்கான் அப்படின்னா துருவனுடைய பக்திக்கான காரணம் நாரதர் அப்படிங்கிறவர் தான். அடுத்ததா பிரகலாதன் எடுத்துட்டோம்னா, பிரகலாதன் நம்ம பாகவதத்துல பார்த்தோம்னா பிறந்ததிலிருந்து அலாதியான ஒரு பக்தி, எஸ்ய நைசர்கிகி ரதிஹி அப்படின்னு. இந்த குழந்தையினுடைய ஒரு பிரேமையானது பக்தியானது பகவான் இடத்துல அது ஒரு ஸ்வபாவமாவே ஏற்படுது. யாரோ வந்து கத்துக் கொடுத்த போலவே தெரியல, ஸ்வபாவமா அப்படி ஒரு பிரேமை இந்த குழந்தைக்கு ஏற்படுது. ஸ்வபாவமா பலவிதமான பாவ லட்சணங்கள்லாம் வெளிப்படுறது குழந்தை இடத்துல. கொச்சித் ஹசதி, கொச்சித் ருததி, லுடதி அப்படின்னு பகவான ஸ்மரிச்சுட்டு நாமா பாடுறதும் அழறதும் சிரிக்கிறதும்னு என்னென்னலாம் பாவ லட்சணங்கள் ரொம்ப உயர்ந்ததோ ரொம்ப துர்லபமோ அந்த குழந்தைக்கு ஸ்வபாவமா ஏற்படுறது. இப்படி பிரகலாதனும் இப்படி இருக்கானே, இப்படி ஒரு பக்தி ஏற்படுறது, எல்லா இடத்துலயுமே கோவிந்தனையே பாக்குறானே, இதற்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு கேட்டா அந்த பிரகலாதனே சொல்ற நாரதருடைய கிருபையினாலதான் எனக்கு இப்பேற்பட்ட பக்தி ஏற்பட்டது. நாரதர் நான் என்னுடைய அம்மா கர்ப்பத்துல இருக்கும் போதே எனக்கு பல உபதேசங்கள்லாம் பண்ணின, அந்த உபதேசம் தான் இப்ப என்ன இப்படி ஒரு பக்தனா ஆக்கியிருக்கேன். அந்த ஒரு உபதேசம் இல்ல அப்படின்னா எல்லா இடத்துலயும் பகவான பார்க்கிற புத்தியோ நாம சங்கீர்த்தனத்து மேல அப்பேற்பட்ட திருடமான ஒரு விசுவாசமும் எங்க இருந்து ஏற்பட போகுது. ஒரு பக்தன் அப்படின்னு ஒருத்தர் ஆயிருக்கான், அவனுக்கு மேனி சிறக்கிறது, கர்ப்பம் ஏற்படுறது, ஆழ்ந்த பாஷ்பம் ஏற்படுறது, இதெல்லாம் ஒரு பாவ லட்சணங்கள்லாம் ஒருத்தர் இடத்துல ஏற்படுறதுனாலே அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருந்தாதான் அது நடக்கும். என்ன அப்படின்னா ஒரு மகாத்மானுடைய கட்டாட்சம். இந்த குருவனுடைய கட்டாட்சமும் குருவனுடைய கிருபையும் ஒரு லவலேஷம் அந்த ஒரு சிஷ்யன் மேல போய் விடும் போதேதான் அந்த குரு தான் கிட்ட இருக்கக்கூடிய பக்தியை அவர் கிருபையினால அந்த சிஷ்யனுக்கு கொடுக்க அந்த சிஷ்யனுக்கு அப்பேற்பட்ட பாவங்கள்லாம் பாவலட்சணங்கள்லாம் ஏற்படுறது. அதனால பிரகலாதனா இருக்கட்டும், துருவனா இருக்கட்டும், இப்படி பல குழந்தைகள், பல ரிஷிகள், பல பக்தாள், இவர்கள்லாம் பெரிய பெரிய பக்தர்களா ஆயிட்டா அப்படின்னா அவர்கள் எல்லாருக்குமே காரணம் நாரதர் பண்ண ஒரு பரம கிருபை தான். அதையே ஒரு ஸ்லோகமா அனுபவிக்கிறார். ஜெயதி ஜகதி மாயா யஸ்ய காயா தவஸ்தே வசன ரச்சனமேகம் கேவலம் சாகலைய த்ருவ பதமபியாதோ யத் கிருபாதோ த்ருவோயம் சகல குஷல பாத்ரம் பிரம்மபுத்திரம் நதாஸ்மி. சகல குஷல பாத்திரம் பிரம்மபுத்திரம் அப்படின்னா நாரதர எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் போறாரோ எல்லா ஜனங்களுக்கும் பரம மங்களத்தையும் பக்தியுமே வருஷிச்சுட்டு போயிடுவாராம் நம்ம நாரத மகரிஷி. அப்பேற்பட்ட பக்தி பக்தி பிரச்சாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே முதல்ல எல்லா மனசுக்கும் வரக்கூடியவர்னா நாரதரே. அன்னைக்கு நம்ம பார்த்தோம் பக்தி சூத்திரம் அப்படிங்கறது எழுதினதும் நாரதரே தான் எழுதியிருக்காரு அற்புதமா. அப்பேற்பட்ட நாரதர் ஒரு சமயம் பகவானுடைய பிரேரணையினாலேயே எல்லா ஜனங்களுக்கும் பக்தியை வருஷிக்கணும்னு கீழே இறங்கி வர இந்த பூமிக்கு பகவானே நாரதரை கூப்பிட்டு சொல்ற, இந்த மாதிரி ஜனங்கள்லாம் கலியுகத்துல என்னை எப்படி அடையிறதுன்னு தவிக்க போறான். சாதாரணமான சாதனைகள்லாம் இந்த யோகம் யாகம் தியானம் போன்றவைகளான சாதனைகள்லாம் பண்ணதுக்கான தகுதியை இழந்தவர்களா ஜனங்கள் இருப்பான். அதை பண்ணதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவான். கலியுகமும் அவர்களுக்கு பலவிதமான தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுலபமா என்ன அடையிறதுக்கான வழி அந்த பக்தின்னு இருக்கே, பாகவத தர்மம்னு இருக்கே, அதை நீங்க தான் கீழே போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு பகவானே வைகுண்ட பத்தியே நாரதர் இடத்துல ஒரு தடவை சொல்ல, அப்படி பகவத் பிரேரணையினால அந்த நாரதர் கீழே இறங்கி வர. எப்படி இறங்கி வர்றாருன்னா புரந்தரதாசர் அப்படின்னு ஒரு மகாத்மாவா கீழே இறங்கி வர்றாரு. புரந்தரதாசரா கீழே இறங்கி வந்து நாரதர் என்ன பண்ணுவார், நாரதர் பக்தியை வருஷிப்பார். எல்லா ஜனங்களுக்குமே பக்தியினால பகவான சுலபமா அடைஞ்சிடலாம் அப்படிங்கறத காமிக்கிறது தான் நாரதருடைய ஒரு பாட்ட ஒரு சம்பிரதாயம். ஆனா அந்த பக்தி இருக்கு, பக்தியினால பகவான சுலபமா அடைஞ்சிடலாம். ஆனா பக்தி அடையிறது ரொம்ப துர்லபம். பக்திங்கிறது ஏற்படுறதே ரொம்ப கஷ்டம். சுலபமா அந்த பக்திங்கிறது ஏற்பட்டுட மாட்டேங்கிறது. பகவானே என்ன கொடுத்துருவானா, முக்திய கூட கொடுத்துருவானா, ஆனா பக்திய பார்த்து தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா பக்தி அப்படின்னு ஒண்ணு ஒருத்தனுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த பக்தனுக்கு பகவானே அடிமையா போயிடலாம். பகவானே அந்த பக்தனுக்கு வசப்பட்டு ஒரு காரியமும் அந்த பக்தன் பகவானை நினைச்சு தான் தன்னுடைய நிலையை மறந்து போய் இருக்கான் அப்படின்னா
பகவான் ஓடி வந்து அவனுக்கு பலவிதமான கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான்னா அந்த பக்தி அப்படி வசப்பட்டுதற்கு. அதனால பகவான் சுலபமா அந்த பக்தியை எல்லாருமே எல்லாம் கொடுத்துருக்கல, பார்த்து 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 தான் கொடுக்குறான். அதனால பக்திங்கிறது அடையிறது ரொம்ப துர்லபம். ஆனா பக்தினால பகவான் அடையிறது ரொம்ப சுலபம். அப்ப அந்த பக்தியே சுலபமா இருக்கணுமே, பக்தியை சுலபமா எப்படி நம்ம அடையிறது அப்படின்னு கேட்டா, அதற்குதான் நாரதர் ஒரு இடத்துலயும் போய் என்ன பண்றாருன்னா, நாராயண நம்ப நாமத வீரவ நாராயண நம்ப நாமத வீரவ நாரத பித்திர தரையுலகே ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நமதே. நாரதர் அவருடைய காரியம் என்னன்னு புரந்தரதாசர் கீர்த்தனத்தை பாடுறார். பக்தியை தானே எல்லா ஜனங்களுக்கும் வருஷிக்கணும். பக்தியை எப்படி வருஷிக்கிற அப்படின்னா, இந்த காலத்துல எல்லாம் பல இடங்கள்ல விவசாயம் பண்றதெல்லாம் நம்ம கவனிச்சோம்னா, பெரிய விவசாய பூமி இருந்தது அப்படின்னா ஒரு இடத்துலயும் போய் விதைய நம்ம நெட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம், நேரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அதனால இப்ப என்ன பண்ணிருக்கா, அந்த ஃபிளைட் வச்சுட்டு இருக்கா ஒரு சின்னதா. அந்த ஃபிளைட்லயே எல்லா விதையும் கையில வச்சுட்டு அப்படி மேல அந்த ஆகாச மார்க்கத்துல போகும்போதே அங்க மேல இருந்து அந்த விதை எல்லாத்தையும் இப்படி கொட்டிட்டே வருவா. அது அப்படியே அந்த பூமியில விழுந்துடும். அதுல இருந்து பெருசா அந்த பூமியில பலவிதமா எல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். இப்படி எப்படி விவசாயத்துக்கு அந்த அந்த ஒரு பீஜத்தை மேலே இருந்து போட்டுட்டு வராலோ அந்த மாதிரி நாரதரும் ஒரு விவசாயம் பண்ணியிருக்காரு. நாரதரும் அந்த காலத்துல இந்த மாதிரி என்ன பண்றாருன்னா, ஆகாச மார்க்கமா சஞ்சாரம் பண்ணி எல்லாருடைய ஹிருதயத்திலுமே நாராயண பக்திய நாராயண நாமத்தை வளர்க்க பண்ணணும். அதனால என்ன பண்றாருன்னா, அவர் என்னத்தாலும் ஆகாச மார்க்கமா தான் சஞ்சாரம் பண்ணுவார், திரிலோக சஞ்சாரி. அப்பேற்பட்ட நாரதர் ஆகாச மார்க்கமா போகும்போதே ஒரு இடத்துலயுமே அவர் என்ன பண்ணுவார், நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. அவர் நித்தியமும் இந்த நாமாவளி பாடினோம்னாலே நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிடும், ஏதாவது ஒரு கேரக்டர் வரப்போற அப்படின்னா நாரதர் தான் வரப்போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா நாரதர் வரும்போதே எல்லாம் நாராயண நாம சொல்லாத க்ஷணமே கிடையாது, எப்பொழுதும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே தான் இருப்பார். அதனால ஆகாச மார்க்கமா போகும்போதே நாராயண 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 நாராயணன்னு அவர் அந்த நாமத்தை சொல்லிட்டு மட்டும் வரலையாம், அந்த நாம பீஜத்தை கீழே போட்டுட்டே வர. நாராயண நம்ப நாமத பீஜவ நாரத பித்திர தரையுலகே. அங்கிருந்து அப்படி அந்த நாம பீஜத்தை கீழே போட கீழே போட கீழே போட அது அந்த நாம பீஜம் ஏதோ அப்ப போட்ட நாரதர் போட்டதான் இன்னி வரைக்கும் நம்ம எல்லா நாட்டிலையுமே நாராயணா அப்படின்னு ஒரு தடவை சொல்றோம் அப்படின்னா அது அந்த நாரதர் போட்ட நாம பிச்சை தான். அவரா அது நமக்கு போடல அப்படின்னா நமக்கு இந்த நாராயண நாமமோ நாராயணன் யாருனோ இதெல்லாம் நம்ம வாக்குலேருந்து வரவே வராது, தெரியவே தெரியாது. அப்படி நாரதர் ஒரு பரம கிருபையை பண்றதே. அதனால அந்த நாரதரை பக்தி பிரச்சாரம் பண்ணணும்னு பகவான் கீழே அனுப்ப, அதை போலவே புரந்தரதாசரும் கீழே இறங்கி வந்து, புரந்தரதாசருடைய சரித்திரம் நம்ம எடுத்து பார்த்தோம், அவருடைய கீர்த்தனங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு இடத்துலயுமே நாம பெருமையை தான் பாடிட்டே இருப்பார். ஏன்னா நாரதர் தானே இறங்கி வர, அதனால எங்க பார்த்தாலும் நாமத்தினுடைய பெருமையே பாடிட்டு வருவார். ஒரு அவதார புருஷன் அப்படின்னா அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற தர்மத்தை தானே உபதேசம் பண்ணணும் அப்படின்னு நேற்றைய தினமும் நம்ம கதையில பார்த்தோம். அந்த மாதிரி கலியுகத்துக்கான இறங்கி வந்தாச்சு. கலியுகத்துல ஜனங்கள்லாம் எப்படி கஷ்டப்படலாம்ங்கிறத நம்ம பார்க்கணும். கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் அதுவும் டெய்லி நம்ம ஒரு காமன் மேன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு காமன் ஃபேமிலி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஜனங்கள்லாம் இந்த காலத்துல அவர்கள்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கா. காத்தால ரொம்ப சீக்கிரமா எழுந்துக்கணும், ஏன்னா ஒருத்தர் ஆஃபீஸ் போனோம்னா அதுக்கு ரெடி ஆகணும், ஒருத்தர் ஸ்கூலுக்கு போனோம்னா அதுக்கு ரெடி ஆகணும், இல்ல கிரகத்துல காரியங்கள்லாம் இருக்கணும் அதுக்கு சீக்கிரம் எழுந்துட்டா அதெல்லாம் பண்ணி ஆகணும். கிரகத்துல இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் இருந்தானா அவ ரெண்டு பேருக்குமே எதெல்லாம் தயார் பண்ணி கொடுக்கணுமோ அதுலயே அவர்களுக்கு நேரம் போயிடுது. இதுல இவர் ஆபீஸ்க்கு போற அப்படின்னா ஆபீஸ்க்கு போறதுலயே பாதி நேரம் போயிடுது. இதுல நிறைய பேர் நீங்க கர்நாடகால இருந்து வந்திருக்கேன், அதனால சொன்னோம். நிறைய பேருக்கு பெங்களூர்ல அவன் என்ன பண்ணிடுறான் இந்த காலத்தெல்லாம், ஆபீஸ்க்கு போயிட்டு திரும்பி வரதே இல்லை.
அங்கேயே ராத்திரி தூங்கிடலாம். இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறோம். ஏன்னா ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரதுக்கு அங்க இருக்கிற டிராபிக்கு டைம் போக மாட்டேங்கிறது. திரும்பியும் காலத்தால ஏன் இங்கே ஆபீஸ் போறதுக்கு டிராபிக்கு டைம் போக மாட்டேங்கிறது. அப்படி போயிட்டு வரதுக்கு அவ்வளவு டிராபிக். அங்க போனா அங்க பாசனுடைய தொல்லை தாங்க முடியல, வேலையினுடைய தொல்லை தாங்க முடியல, இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. காத்தால 9 மணிக்கு போனா சாயங்காலம் 8 மணி வரைக்கும் வேலை நடக்கிறது. 8 மணி முடிஞ்சதுன்னா சொல்ற மாதிரி திரும்பி வரதுக்கு 10-10:30 மணி ஆயிடுறது. 10:30 மணிக்கு வந்துட்டு 10:30 மணிக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எங்க தெம்பிலுக்கு போறது? உடம்புல தூங்க வேண்டியதான். தூங்கினா திரும்பியும் காலத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும். எதுக்கு? நான் தியானம் பண்ணதுக்கு இல்ல, நாம சொல்றதுக்கு இல்ல, திருப்பி கிளம்பணுவேன். ஆபீஸ்க்கு போகணும், டைம் ஆயிடும், டிராபிக் இருக்கும், சீக்கிரமா வண்டியை பிடிக்கணும்னு ஒரு ஜனங்களுடைய வாழ்க்கையை இந்த காலத்துல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பகவான் முன்னாடி சொன்னபடி தியானமோ யோகமோ இதெல்லாம் அவங்களால கைப்பிடிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கான டைம் ஒதுக்கி இப்ப யோகம் பண்ணணும், இதற்கான 1 மணி நேரம், தியானம் பண்ணணும், இதற்கான 1 மணி நேரம், நாமஜபம் பண்ணணும், இதற்கான 1 மணி நேரம், இதுக்கெல்லாம் அவர்களுக்கு நேரமே இல்லாத போறது. அந்த மாதிரி சாதனைகள்லாம் பண்ணதுக்கு அப்படி ஒரு அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜனங்களுக்கெல்லாம் கோபம் தான் வரும். என்னன்னா பகவான் கிட்டே போவா, பகவான் கிட்டே போய் கோவிலே போய் அவெல்லாம் கத்துவா. இந்த மாதிரி இவ்வளவு பலவிதமான சாதனைகள்லாம் கொடுத்திருக்கேனே, கர்மானுஷ்டானங்கள்லாம் கொடுத்திருக்கேனே, இதெல்லாம் எங்களுக்கு பண்றதுக்கு நேரமே இல்லை, எங்களால நீங்க பார்க்கவே மாட்டேங்கிறேன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சுலபமா ஒரு வழியெல்லாம் காமிக்கப்படாதா அப்படின்னு சண்டைக்கே போயிடுவா ஜனங்கள்லாம். ஆனா பகவானுக்கு நல்லா தெரியும். பகவானுக்கு இந்த கர்மானுஷ்டானங்கள்லாம் எப்படி இருக்கு, தியானங்கிறது எப்படி இருக்கு, யோகங்கிறது எப்படி இருக்கு, இதுவும் நல்லா தெரியும். ஜனங்கள்லாம் இந்த காலத்துல எப்படி இருக்கா, அவரவர்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, அவரவர்களால எவ்வளவு நேரம் கொடுக்க முடியாது சாதனைக்குன்னு நல்லா தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா நமக்கும் பகவானுக்கும் ஒரு டச் இல்லாமையே போயிடும். பகவானுக்கு நம்மளை பத்தி தெரியவே இல்லை போல இருக்கு அப்படின்னு ஆயிடும். ஆனா பகவானுக்கு நம்மளை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அது நல்லா தெரிஞ்சதுனாலதான் பகவான் என்ன பண்ணிருக்க, இந்த கலியுகத்துல சுலபமான ஒரு வழியை கொடுக்கிறேன். எதற்கு நீங்க ஒரு இடமா அலையணும்? எதற்கு இந்த சாதனை அந்த சாதனை கஷ்டப்படணும்? ஏன் தியானம்னு கஷ்டப்படணும்? ஏன் மௌனம்னு கஷ்டப்படணும்? ஏன் தீர்த்தம் க்ஷேத்திரம்னு கஷ்டப்படணும்? ஏன் யோகம்னு கஷ்டப்படணும்? சுலபமான ஒரு வழி நான் கொடுக்கிறேன்னு கலியுகದಲ್ಲಿ ಹರಿನಾಮವನೆನರವೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವರು. ಸುಲಭದ ಭಕ್ತಿಗೆ ಸುಲಭವೆನ್ನೆನಿಸುವ ಗಲರುಣನಾದನ ನೆನಮನವೇ. ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವನೆನರವೆ ಕುಲಕೋಟಿಗಳು புரந்தரதாசருடைய கீர்த்தனம் தான். இதான் சொன்னமே, அவர் எப்பேற்பட்ட பிரச்சாரம் பண்ணியிருக்காருன்னா, ஒரு கீர்த்தனமும் அவரோட எடுத்து பார்த்தோம்னா இதுதான் இருக்கும், கலியுகத்துல நாம தான் கதி, கலியுகத்துல நாம தான் கதி அப்படின்னு இந்த விஷயத்தை தான் எடுத்து சொல்ற. கலியுகத்துல நாம ஒன்னே போதுமே, அந்த நாமத்தை நம்ம சொன்னோம்னா நம்ம மட்டும் கரையிறது இருக்கட்டும்பா, குலகோட்டிகளும் உத்தரிசுவரும். நம்ம மட்டும் இல்ல, கோட்டி குலாம் உத்தார் அப்படின்னு நமக்கு முன்னாடி வந்தவா யார் யாரெல்லாம் வந்திருக்காரோ பெரியவா, நமக்கு அப்புறம் கூடத்துல யார் யாரெல்லாம் வரப்போறாரோ எல்லாருமே பாவனம் ஆயிடறா, எல்லாருமே கரையேறிடறா அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பிரபாவம் இந்த நாமத்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நாமத்தை சொல்றது யோகம் மாதிரி கஷ்டமா, தியானம் மாதிரி கஷ்டமா, மௌனம் மாதிரி கஷ்டமா, விரதம் மாதிரி கஷ்டமானு கேட்டா சுலபத பக்தியே சுலபனே நீ சுருவ ஜலருஹநாதன நினமனவே. இந்த நாமா அப்படிங்கிற ஒரு பாதை, பக்தி அப்படிங்கிற ஒரு பாதை ரொம்ப சுலபமான வழி, ரொம்ப கஷ்டமான வழியே கிடையாது. ஏன்னா மற்ற மார்க்கங்கள்லயாவது அதற்கான காலம்னு இருக்கும். இந்த நேரத்துல தான் பண்ணணும், இந்த நேரத்துல பண்ணக்கூடாது, இந்த இடத்துல தான் பண்ணணும், இந்த இடத்துல பண்ணக்கூடாது, இந்த வியக்திகள்னால தான் பண்ண முடியும், இவருக்கு தான் அதுக்கு தகுதி இருக்கு, இவர்களால பண்ண முடியாது, அவருக்கு அந்த யோக்கியதை இல்ல, இவ்வளவு நியமங்கள், இவ்வளவு விதிகள், இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மற்ற எல்லா சாதனைகளுக்கும் உண்டு. ஆனா நாமா அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா இந்த நாமத்துக்கு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது, விதி நிஷேதம்னு ஒண்ணுமே கிடையாது. எப்ப வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம். அவ்வளவு சுலபமா இருக்கிறதுனால சுலபமான வழி இந்த நாமான்னு ஒண்ணு இருக்கும் போதே வேற எந்த மார்க்கத்துக்கு, எதற்காக வேற மார்க்கம் இது எதுன்னு போகணும்னே கேட்கிற. ஸ்நானவனரியேனோ மௌனவனரியேனோ தியானவனரியனோ அலைய வேடா. அழகா சொல்ற, ஸ்நானவனரியேனோ மௌனவனரியேனோ
ஸ்நானம், மௌனம், தியானம், இது அது இந்த க்ஷேத்திரம், அந்த தீர்த்தம், இந்த சாதனை, அந்த சாதனை, ஏன்பா கஷ்டப்படணும், ஏன்பா அலையணும்? ஒன்னொன்னுக்குமே சுலபமா இந்த நாம இருக்கே, இந்த சுலபமான இந்த நாமத்தை நம்ம பாடிட்டோம் அப்படின்னா பகவான் எவ்வளவோ சந்தோஷப்படலாம். அதுதான் முக்கியம். பகவான சந்தோஷப்படுத்துற போல ஒரு மார்க்கமா இருந்தாலே பகவானுக்கும் சந்தோஷம் ஏற்படும், பகவானும் நம்ம பக்தன்னு பார்த்து சந்தோஷப்பட்டு நம்ம கரையேற்றுவான். அதனால சொல்ற, பகவானுக்கு பலவிதமான குணங்கள்லாம் இருக்கேன், அதுல இன்னும் ஒரு அழகான ஒரு குணம் இருக்கு. இந்த குணம் நமக்கு ரொம்ப பிரயோஜனம். என்ன குணம் அப்படின்னா, ஜானகி வல்லபா தசரத நந்தன, ஜானகி வல்லபா தசரத நந்தன, கானனோதன நிலமனவே கலியுகனி ஹரிநாமனே நதரே உலகோடிவரு உதவி சூரரு. பகவானுக்கு பலவிதமான குணங்கள்ல அழகான ஒரு பேர் இந்த இடத்துல புரந்தரதாசர் சொல்றார். பகவானுக்கு என்னன்னா, பகவானை வசப்படுத்தணும், பகவானை சுலபமா ஜெயிச்சிடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நாம பாடிட்டோம் அப்படின்னா அந்த நாமத்தை கேட்ட க்ஷணம் பகவான் வசமாயிட்டார். மற்ற மார்க்கங்கள்லாம் பகவானே அவருடைய வாக்குனால சொல்ற, நீ ஞான மார்க்கத்துல போனேன்னா, தியான மார்க்கத்துல போனேன்னா, யோக மார்க்கத்துல போனேன்னா அநேக ஜன்ம சம்சித்திகி. அர்ஜுனா, இந்த ஜென்மா கிடையாதுப்பா, அடுத்த ஜென்மா கிடையாது, கோடி கணக்கா நீ ஜென்மா எடுக்க வேண்டியிருக்கும். அவ்வளவு ஜென்மா எடுத்தாதான் அதனுடைய பலன் எடுக்கும். பகுநாம் ஜென்மனாமந்தே, பலவிதமான ஜென்மாக்களுடைய முடிவுல தான் நீ இதற்கான பலனை பார்க்க முடியும். எதுக்கு? மற்ற சாதனைகளுக்கெல்லாம். ஆனா நாமா அப்படின்னு வந்துச்சுன்னா தத் க்ஷணமே பகவான் அப்படி வந்துடுறான். ஏன்னா கானலோலனவே பகவானுக்கு ஸ்வபாவம் என்னன்னா கானலோலன். பாடிட்டோம் அப்படின்னா அடுத்த க்ஷணம் தன்னை அறியாம ஓடி வந்துடுவான் அவன். எவ்வளவு சரித்திரங்கள் சொல்லலாம் இதுக்கு. முக்கியமான ஒரு சரித்திரம் சொல்லணும் அப்படின்னா நாமதேவருடைய கதையை நம்ம பார்க்கலாமே. நாமதேவர், ஜனாபாய், கபீர்தாசர் இவா எல்லாரும் சேர்ந்து அவர்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணும் போதே பாண்டவர்கள்னால ஒரு இடத்துல நிக்கவே முடியல. அப்ப என்ன நடந்தது? இவர்கள்லாம் சேர்ந்து பாட பாட நாமதேவ கீர்த்தன கரி பிரேம ஹரே நாச்சே பாண்டுரங்கா, நாமதேவ கீர்த்தன கரி பிரேம ஹரே நாச்சே பாண்டுரங்கா, ஜனாபாய் தேவா போலோ அசங்கா, ஜனாபாய் தேவா போலோ அசங்கா, நாமதேவ கீர்த்தன கரி பிரேம ஹரே நாச்சே பாண்டுரங்கா, பாண்டுரங்கா நாமதேவ கீர்த்தன கரி பிரேம ஹரே நாச்சே பாண்டுரங்கா. இவர்கள்லாம் அவ பாட்டுக்கு ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி நாம சங்கீதம் ஆரம்பிச்சா. பாண்டவன் என்ன பண்ணுவான்? நினைச்சு பாருவோம். அவனால ஒரு இடத்துல நிக்க முடியுமா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய தலையாட ஆரம்பிச்சான், கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய கால் காலம் போட ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நல்லா அசையா அந்த பீதாம்பரம் அசையிறது, அவனை போட்டு அவர் கால அசையிறது. கடைசியில கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர்கள் ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு சொன்னா அவர்கள் மத்தியில பாண்டவனே பிரத்யட்சமா வந்து நர்த்தனம் ஆரம்பிச்சான் அப்படின்னு அபகத்தை ஆரம்பிச்ச க்ஷணம் பகவான் ஓடி வந்துடுவான். அப்படின்னா கானலோலனவே கானலோலன் பகவான் அப்பேற்பட்ட கானத்துக்கு வசப்பட்டு ஓடி வந்துடலாம். அதனாலதான் கலியுகம் அப்படின்னு எடுத்துட்டாச்சுன்னா நீ வேற மார்க்கம்னு கஷ்டப்படவே வேண்டாம்ப்பா. நாம சங்கீர்த்தனம்னு இனிமையான ஒரு மார்க்கம் இருக்கு, உனக்கும் கஷ்டம் கிடையாது. நாம சொல்றதுல என்ன கஷ்டம்? பொருளோ செலவில்லை எனினும் அருளோ குவிந்திரும் கருவில் வராதும் தீபனம் பாடியே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. ஒரு நியமம் கிடையாது, ஒரு பொருள் செலவு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வெறும் நம்ம நாம இருக்கா போதும், அவ்வளவுதான். நம்மளா பிறந்தோமா எப்படி வேணும் நம்ம இஷ்டப்படி
இந்த ராகத்துல தான் பாடணும், அந்த ராகத்துல தான் பாடணும், ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆசையில எப்படி வேணாலும் பாடினோம்னா அந்த தான தோலரான பகவான் சந்தோஷப்பட்டு மத் பக்தாக எத்திர காயத்தி தத்திர திஷ்டாமி நாரத, நான் அங்கதானே இருக்கேன், என் பக்தான எங்க பாடுறாலோ அங்கதான் இருக்கேன், யோகி விருதத்துல கூட இல்ல, வைகுண்டத்துல கூட இல்ல, அங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த பக்தியும் நாமாவும் பகவானை எப்படி வசப்படுத்துகிறது அப்படிங்கிறதுதான் மகாத்மாக்கள்லாம் அவா சரித்திரங்கள் எடுத்துன்னு வந்து காமிச்சிருக்கா. அப்பேற்பட்ட அழகான பக்தி அப்படிங்கிற ஒரு மார்க்கம், அப்பேற்பட்ட நாமா அப்படிங்கிற ஒரு மார்க்கம் எப்படி நாரதர் எல்லா உலகத்திலுமே நாம பீஜத்தை வித்தித அப்படின்னு எல்லா இடத்துலயுமே இந்த நாமத்தை எல்லாருக்கும் வருஷிச்சாலும் அந்த மாதிரியான அவதாரம் தான் மகாபிரபுனுடைய அவதாரமுமே. அவர் அன்னைக்கு எல்லாரோடையும் சேர்ந்து சொன்ன நாம தான் இன்னி வரைக்கும் நம்ம எல்லா வாக்குலையுமே அப்படி ஒரு நாமா ஏற்படுறது. அதனால நாமத்தினுடைய பெருமையை ஸ்மரிச்சுட்டு இப்படி நம்ம மகாபிரபுனுடைய சரித்திரத்துக்குள்ள பிரவேசிப்போம். நேற்றைய தினம் அவதாரத்தை சொன்னோம். மேல எப்படி கிருஷ்ணாவதாரத்துல பலவிதமான பாலலீலைகள்லாம் சொல்றாலும் அதே மாதிரி நம்ம மகாபிரபுவுக்கும் அழகழகான பாலலீலைகள்லாம் இருக்கு. அதான்யதபி கிருஷ்ணஸ்ய தோகா சரிதமத்புதம் மானுஷம் லோகமாசாத்ய தஜ்ஜாதி மனுருந்ததஹ. பாகவதத்துல ஆசையா பரீட்சித் மகாராஜா என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு பாலலீலையை சொல்லுங்கன்னு பிரத்யேகமா கேட்கிறார். பலவிதமான பகவானுடைய அவதாரங்கள் இருக்க, பலவிதமான பகவானுடைய லீலைகள் இருக்க, முக்கியமா எனக்கு தோகா சரிதம் அற்புதம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கிருஷ்ணருடைய பாலலீலைகள்லாம் ரொம்ப அற்புதமாச்சே, அந்த சரித்திரங்கள்லாம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா. அந்த மாதிரி அதே கிருஷ்ணன் தானே, அதே யசோதானந்தன் தான் இப்ப சச்சிநந்தனன் அப்படின்னு நம்ம நிவாயா வந்திருக்கார். அதனால அவருடைய அற்புதமான பாலலீலைகள்லாம் நம்ம ஸ்மரிச்சுட்டு இருக்கிறோம். அன்னம் புக்வா கஸ்யசித் யாத்ரிகஸ்ய லீலாம் சக்ரே பாலகோபால ரூபஹ சோரஸ்யாபி பிரேம பாவம் ததோயஹ தம் கௌராங்கம் பாலரூபம் நமாமி. பக்த ரத்னாவலியில பாலலீலைகளை ஸ்மரிக்கக்கூடிய அழகான ஒரு ஸ்லோகம். என்ன நம்ம மகாபிரபு மேல எழுதின ஒரு ஸ்லோகம் இது. அவருடைய பாலலீலைகள்ல முதல்ல இந்த குழந்தை அந்த காலத்துல எல்லாருமே அந்த சச்சி மாதாவை சுத்தி இருக்கிறவா எல்லாருக்கும் என்ன ஆசை அப்படின்னா, நம்ம நிமாயி வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பான், அவனுக்கு எதிர ஆசை இருக்கும், அவன் என்ன பண்ணுவான்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஆசை. அப்பெல்லாம் என்ன பண்ணுவா, இந்த மாதிரி ஏதாவது குழந்தை வயசானதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ண போறான், அவனுக்கு எதிர ஆசை இருக்கும்னு தீர்மானம் பண்ணிக்கணும்னா அந்த குழந்தையா இருக்கும் போதே நிறைய தட்டுல பலவிதமான பதார்த்தங்கள்லாம் வைப்பான். அந்த பதார்த்தங்கள் எல்லாம் வச்சு இந்த குழந்தை நேச்சுரலா எதை நோக்கி போறதோ அதை ஒட்டி தான் அவனுக்கு ஆசைகள்லாம் இருக்கும். அப்படி ஆகணும் தான் வயசானதுக்கு அப்புறம் அதை ஒட்டி தான் அவனுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கறத நினைச்சுப்பான். அதனால சச்சி மாதாவை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாருமே வந்து அவெல்லாம் கேட்கறா, இவன் என்ன பண்ணுவான்னு பார்க்கலாமா, நிமாய் வயசானதுக்கு அப்புறம் அவனுக்கு எதிர ஆசை இருக்கும், அவன் எதிர பிரவர்த்திக்க போறான்னு பார்க்கலாமான்னு தட்டா எடுத்து வந்து நிமாய் முன்னாடி வைக்கிறான். இப்படி ஒரு தட்டுலயுமே என்ன வைக்கிறான்னா, ஒரு தட்டுல பார்த்தா நிறைய லட்டு, பெப்பர்மெண்ட், நிறைய ஸ்வீட்ஸ், நிறைய பக்ஷணங்கள் இதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வைக்கலாம். இன்னொரு தட்டை எடுத்து வந்து பார்த்தா நிறைய ஆபரணங்கள், தங்கம், ரத்னங்கள் இதெல்லாம் எடுத்து வந்து ஒரு தட்டுல எடுத்து வைக்கிறான். இன்னொரு தட்டை எடுத்து வரா. இந்த தட்டுல என்னன்னா மீமாம்ச புஸ்தகம், நியாய புஸ்தகம், வியாக்கரண புஸ்தகம், சாகித்ய புஸ்தகம்னு இந்த சாஸ்திர கிரந்தங்கள்லாம் இருக்குமே அந்த கிரந்தத்தெல்லாம் ஒரு இடத்துல வைக்கிறான். இப்படி ஒரு தட்டுல எல்லாத்தையும் வச்சு கடைசியில ஓரத்துல ஒரு தட்டுல ஒரு பாகவதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் என்ன ஆசை அப்படின்னா, இந்த குழந்தை எதை நோக்கி முதல்ல போடுதுன்னு பார்ப்போம். பொதுவா சாதாரண குழந்தையா இருந்தது அப்படின்னா அந்த பெப்பர்மெண்ட்டை பார்த்த உடனே அந்த பக்கம் தான் போகும். போயிட்டு ஏதாவது சாப்பிடணும், வாயில ஏதாவது போட்டுக்கணும்னு தான் சாதாரண குழந்தை எல்லாம் போகும். இதுல ஏதாவது ஒரு குழந்தை நிறைய புஸ்தகத்துக்கு பக்கம்லாம் போச்சுன்னா பத்தியாடி நல்ல பெரிய பண்டிதனா வர போறான், நல்லா படிக்க போறான் போல இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். நிறைய இந்த ஆபரணங்கள், இந்த ரத்தனம், தங்கத்தெல்லாம் போனா பாரு பெரிய வியாபாரம் பண்ண போறான், நல்ல பணக்காரனா போறான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். இந்த குழந்தை என்ன பண்றதோ அதை வச்சுட்டே அப்படி இருக்க இந்த தட்டெல்லாம் வச்சுடனே, நிமாயி உனக்கு என்ன பிடிச்சிருக்குமா, உனக்கு எதை பார்த்தாலும் ஆசையா இருக்கு, நீ போ ஏதோ உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னடனே ரொம்ப அழகா ஜானுபியாம் சக பாணிபியாம் அப்படின்னு இந்த குழந்தை தவழும் இல்லையா, அப்படி கை கால்கள்னால தவழ்ந்து ரிங்கன் ரிங்கன் நிமாயிஷ்ட ஸ்ரீமத் பாகவதம் சிசு ஆதாய படதி பிரேம்னா த்யக்வா கிரீடனகானிசா. சின்ன குழந்தை அப்படி தவழ்ந்து இங்க எல்லாம் இருக்கு, அவ்வளவு லட்டு இருக்கு, புஸ்தகம் இருக்கு, ஆபரணங்கள் இருக்கு, ஓரத்துல இருக்க அந்த பாகவத புஸ்தகம் இருக்கு இல்லையா, அங்க போய் அந்த பாகவத புஸ்தகத்தை கையில வச்சுட்டு
அப்பாவெல்லாம் நிறைய பார்த்துருக்கு பாராயணம் பண்ண மாதிரி. அதனால அதுவும் அந்த புஸ்தகத்தை திறந்துட்டு ஏதோ பேஜில் கை வச்சுட்டு ஏதோ முணுக்கிட்டு அப்படி அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும் போதே நாங்கள் நிமாயிக்க முதல்ல இதை ஆகர்ஷிக்கிறது அப்படின்னா அந்த பாகவதம் தான் ஆகர்ஷிக்கிறது. சச்சி மாதாக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த குழந்தைய போய் தூக்கிட்டு எல்லாருக்கும் வயசானதுக்கு அப்புறம் நீ பாகவதம் கதை சொல்ல போறியா, எல்லாருக்கும் பாகவத பிரசாரம் பண்ண போறியா அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா நம்ம சச்சி மாதா. இப்படி ஒரு பாகலில நம்ம குழந்தை நிமாய் பண்ற ஒரு சமயம் தன்னுடைய அண்ணா விஸ்வரூபன் பாடசாலைக்கு போகணும். பாடசாலைக்கு போறதுக்கு முன்னாடி சச்சி மாதா சொல்றா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போடா, நீ போனேன்னா அப்புறம் நீ சாப்பாடெல்லாம் மறந்து பாடத்திலேயே அவ்வளவு மக்னமா இருப்ப, அதுக்கப்புறம் பசிக்கும், நான் ஏதாவது பண்ணி கொடுக்குறேன் இல்லம்மா ரொம்ப நேரம் ஆயிடுது, நான் சீக்கிரம் போகணும், பாடத்தை ஏதாவது ஆரம்பிச்சுட்டா பாடம் விட்டு போயிடுவேன்னு விஸ்வரூபன் கலவரா. சச்சி மாதா எப்படியோ பிடிச்சு வச்சு இல்ல கொஞ்ச நேரம் காத்துரு, இதோ எல்லாம் தயாரா இருக்கு, உனக்கு கஞ்சி கூட நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஒரு க்ஷணம் போய் எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு இந்த சாதம் அடிக்கிற பானை எல்லாம் எடுத்து வச்சிருப்பான். இந்த சாதம் அடிக்கிற பானையில விஸ்வரூபனுக்காக இந்த கஞ்சி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அதெல்லாம் போய் எடுக்கலாம்னு பார்த்தா அந்த தட்டை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு தாக்கலை பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா யாருன்னா இந்த நிமாய் பண்ண வேலை தான். என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு எங்கெல்லாம் தவக்கலை இருக்கோ தவக்கலை எல்லாம் எடுத்துட்டு வந்து சாதம் அடிக்கிற பானை கூட போட்டுட்டு போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன லீலை நம்ம நிமாய் பண்ற. இன்னொரு நாள் சச்சி மாதாக்கு பலவிதமான காரியங்கள்லாம் இருக்கும். அதனால எப்பொழுதுமே நிமாயிடத்திலேயே அட்டென்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப எப்பயாவது விஸ்வரூபன் பாடசாலையில இல்ல கிரகத்துலதான் இருக்கான் அப்படின்னா விஸ்வரூபா நீயே நிமாய கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவான். அப்ப விஸ்வரூபன் நிமாயை வச்சுட்டு நிமாயோட இருந்துருப்பான். ஆனா விஸ்வரூபனுக்கும் பாடத்துல ரொம்ப ஆசை. அதனால எப்பொழுதுமே கையில் ஒரு புஸ்தகத்தையே வச்சிருப்பான். அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டே அப்பப்ப பார்த்துருப்பா, நிமாயிருக்கான புஸ்தகத்தை படிச்சுட்டே இருப்பான். இப்படி ஒரு நாள் புஸ்தகம் படிச்சுட்டே இருக்க நிமாய் என்னன்னு பார்த்தா நிமாய காணும். இங்க தேடுறா அங்க தேடுறா, எல்லா இடத்துலயும் போய் பார்க்கறா, நிமாய காணும். சச்சி மாதா இடத்துல சொல்றா, சச்சி மாதா பயந்து போயிடறா, நிமாய் எங்க இருப்பானோ தேடின்னு போகும்போதே அவருடைய வீட்டு தோட்டத்துல பின்னாடி போனா நிமாய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா நிமாய் பக்கத்திலே கருப்பா வேணும்னு தெரியுது. என்னடா கால சர்ப்பம், ஒரு நல்ல விஷமுள்ள ஒரு பாம்பு, நல்ல கருப்பு பெருசா கோப்பரா படம் பிடிச்சிட்டு இருக்க. ஆனா நிமாய் என்ன பண்றான்னா அவன் கையினால அந்த அந்த பாம்பை தலையை பிடிச்சிட்டு அது புஷ்ன்னு பண்றது. ஆனா நிமாய் அவன் கையை வச்சுட்டு அந்த அது படம் பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா, அது தலையை அடிக்கிறான். தலையை அடிச்ச உடனே புஷ் அப்படின்னு சத்தம் வருது, திரும்ப தலையை அடிக்கிறான் புஷ் அப்படின்னு சத்தம் வருது. ஆனா இந்த பாம்பனுடைய வாழும் என்ன பண்ணிருக்குன்னா நிமாய் காலை நல்லா சுத்தி கொடுக்க. இத பார்த்த உடனே சச்சி மாதாக்கு அப்படி ஒரு பயம் வந்தது. போய் விழுந்தா ஹால பெரிய சத்தத்தை போட்டா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வர, எல்லாரும் பயந்து இருக்க. அந்த நிமாயோ சிரிச்சுட்டே அந்த பாம்போட விளையாடிட்டு இருக்காங்க. எப்படின்னா போனதாரத்துல தானே பெரிய பாம்போட விளையாட்டு காளிங்க நர்த்தனம் அப்படின்னு. இந்த சின்ன பாம்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம நிமாய்க்கு. அதனால அந்த பாம்பை பிடிச்சிட்டு இப்படி விளையாடிட்டு இருக்க விஸ்வரூபன் வந்து நிமாய் விட்டுட்டு வா, நிமாய் விட்டுட்டீங்க வா, இங்க வந்து ஓடி வான்னு சொல்ல அந்த பாம்பை அப்படியே விட்டுட்டு ஜாலியா நிமாய் திரும்பி வந்துட்டாராம். எதுவுமே அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஒரு வழியும் ஏற்படல, சந்தோஷமா விளையாடிட்டு வந்திருக்கான் அந்த ஒரு பாம்போட. கதாச்சித் உரதம் திருஷ்டுவா நிர்பயம் கௌரமாதவ விங்கன் விங்கஹ தமாருஹ்ய சிக்ரீட ஸ்மிதசோபிதா. அழகா சிஷி அண்ணா இந்த லீலையை சொல்லும் போதே ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தை அமைக்கல. ஏன்னா இந்த ஸ்லோகத்தை வச்சுட்டு காளிங்க நர்த்தனத்திலேயே ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதையே கூட சொல்லிடலாம். 2 வார்த்தையை வச்சுட்டு காளிங்க நர்த்தனத்துல கண்ணன் அந்த விஷஜலத்துக்குள்ள அவன் குதிச்ச உடனே காளியன் புஷ்ன்னு மேல வரான். யார் வந்திருக்கா, என்ன ஆகாரம் விழுந்திருக்க நமக்கு பார்க்கலாம் அப்படின்னு மேல வந்து தன்னுடைய ஆகாரத்தை முழுங்கலாம்னு வரும்போதே ஆச்சரியமான காட்சி கண்ணுக்கு தெரியாது. என்னன்னா தாமரை பூத்திருக்கான் அந்த விஷஜலத்துல. அந்த விஷத்தினுடைய வீரியத்தினால பாகவதத்துல என்ன வருது அப்படின்னா விஷஜலத்தினுடைய வீரியத்தினால அந்த நதி அந்த அந்த ஒரு குளம் மட்டும் கிடையாது, அதை சுத்தி இருக்கிற இடங்கள்ல கூட ஒரு செடி ஒரு மரம் இல்லாத மாதிரி இருக்கான். அப்பேற்பட்ட விஷம், அப்படி ஒரு விஷம் இருக்கிற இடத்துல எப்படி ஒரு தாமரை பூக்கும்? ஆனா அந்த காளியன் மேல வந்து பார்த்தா தாமரை பூத்திருக்க. தம் பிரேக்ஷணீய சுகுமார தனாவதாதம் ஸ்ரீவத்ஸ பீதவசனம் ஸ்மித சுந்தராஸ்யம் கிரீடந்தம் அப்ரதிபயம் கவரோதராகிரி சந்தஸ்ய மர்மசுஷா புஜயா சசாத. அந்த இடத்துல கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ, பொதுவா
ஒரு பாம்புன்னு பார்த்தா யாராலும் பயந்து ஓடி விடுவான். ஆனா இந்த இடத்துல இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா கிரீடந்தம் விளையாடிட்டு இருக்கான். துளி கூட பயமே இல்லை, அப்பிரதிபயம். துளி கூட பயமே இல்லாம இந்த குழந்தை அந்த விஷஜலத்துல விளையாடிட்டு இருக்கிறத காளியன் பார்த்து ஆச்சரியப்படலாம். அதே மாதிரிதான் இங்கேயும் வார்த்தையை போடுற நிர்பயம் கௌரமாதவன். துளி கூட பயமே இல்லாத அந்த கௌர மாதவன் அந்த பாம்போட விளையாடுறானா. விளையாடும் போதையும் கிருஷ்ணரங்க என்ன பண்ணாரோ அதே தான் இவரும் இங்க பண்ற. என்னன்னா ஸ்மித சுந்தராஸ்யம், அழகான முகத்துல ஒரு சிரிப்போட பயமே இல்லாம அந்த பாம்போட விளையாடின மாதிரி இங்கேயும் சிக்கிரீட ஸ்மிதசோபிதான், அற்புதமா ஒரு சிரிப்போட அந்த பாம்போட விளையாடிட்டு ஓடி திரும்பி வந்துடுறார் நம்ம நிமாய். எல்லாருமே சச்சி மாதா இடத்துல வந்து சொல்றா, அது சாதாரண பாம்பா இருக்காது, ஏதோ நாக தேவதை எல்லாம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சச்சி நீ கவலைப்படாத, உன் குழந்தை நல்ல தீர்காயுஷா இருப்பான், அந்த நாக தேவதை எல்லாம் வந்து ஏதோ ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கு இந்த குழந்தைக்கு அப்படின்னு அவரவர்கள்லாம் பேசிக்கலாம். ஒரு சமயம் நம்ம நிமாயினுடைய அப்பா ஜெகநாத மிஸ்ரர் கிரகத்துல பாகவத பாராயணம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். பாகவத பாராயணம் பண்ணணும்னா ஒரு ஆசனத்தெல்லாம் வச்சுருக்கார், வியாச எல்லாம் வச்சுட்டாச்சு, பாகவதம் எடுத்துக்கணும். அன்னைக்கு நிமாயை பார்த்தே கேட்கிற, நிமாயி என்னுடைய பாகவத புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிமாயே ததகாப்புக்காக நடந்து போய் அப்பாவுடைய பாகவத புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்து அப்பா இடத்துல அந்த வியாச பலகையில அந்த பாகவத புஸ்தகத்தை வச்சுட்டு இப்படி திரும்பி நடந்து போறான். நடந்து போகும்போதே அவர்கள் கிரகத்திலேயே தரையில கொஞ்சம் கொஞ்சம் மணலாவே தான் இருக்கும், மண் இருக்கும். இப்படி நடந்து போகும்போதே அன்னைக்கு ஜெகநாத மிஸ்ரர் நடந்து போன பாதையை பார்த்தா அதுல ரொம்ப அழகா துவஜ வஜ்ர அங்குஷ யவ போன்ற திவ்யமான ரேகைகள்லாம் தெரியறதாம். பரம புருஷ சின்னம் பத்ரதமவதாரய பத்மாங்குஷாதிஏகம் அயே சகி பரிபூர்ண பாவோ பிரகடீகரோதி திவ்ய பரிபாராஜகம் கதாதாத்தி ஹரம் அமோகம் ஸ்ரீபதிமிஹ நந்தகோபதே பரமாகதம் ஆகரயே. நாராயண தீர்த்த தரகத்துல பாடக்கூடிய ஒரு அழகான ஒரு கீர்த்தனம். அதுல இந்த கோபஸ்திரீகள் எல்லாருமே கிருஷ்ணன் நடந்து போனதுக்கு அப்புறம் அவனுடைய பாதம் பட்ட இடத்தெல்லாம் பார்த்து அவர்கள் என்ன சொல்றா, பரம புருஷ சின்னம் பத்ரதமவதாரய பத்மாங்குஷாதிஏகம் அயே சகி. அங்க இருக்கிற கோபிகை எல்லாம் கூப்பிட்டு போறான். கூப்பிட்டு சொன்னாங்க, பாரு அவன் நடந்து போன வழியில பார்த்தா அந்த பாதங்கள் எல்லாம் சங்கம் சக்கரம் யவ துவஜ வஜ்ரம் இந்த ரொம்ப அழகான ரேகைகள்லாம் தெரியுது. இதெல்லாம் திவ்யமான ரேகையாச்சு. அப்ப சாட்சாத் அந்த ஸ்ரீயப்பதி தான் வந்திருக்கானோ நம்ம கண்ணனா, சாட்சாத் பரம புருஷன் தான் இப்படி வந்திருக்கானோ நம்ம கண்ணனா அப்படின்னு அவர்கள் எல்லாம் பேசிப்பா. அதை போலவே இந்த இடத்துல ஜெகநாத மிஸ்ரரும் அந்த நிமாய் நடந்து போன பாதையை பார்த்தா அங்க ரொம்ப அழகா துவஜ வஜ்ர அங்குஷ ரேகைகள்லாம் அவ்வளவு அழகா தெரியறது. பகவானே பல இடங்கள்ல தசமஸ்கந்தத்துல அவனுடைய அடையாளமாவே என்ன பண்ணுவான்னா அங்கங்க எங்கெங்கெல்லாம் போறாலும் அவனுடைய பாத சின்னத்தை அங்கங்க அவன் அழகா ஸ்தாபிச்சுட்டு தான் போறான், வச்சுட்டு தான் போறான். இது பல இடங்கள்ல பாகவதத்துல பார்க்க முடியும். நம்ம வேணுகீதம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா வேணுகீதத்திலேயும் பிருந்தாவனத்தினுடைய பெருமையை சொல்லும் போதே பிருந்தாவனத்துக்கு தனியா ஒரு லட்சுமி இருக்கான், ஒரு சொத்து. என்ன அப்படின்னா பிருந்தாவனம் சுகி சகி புகோ விதனோதி கீர்த்திம் யதேவகி சுதபதாம்புஜ லப்த லக்ஷ்மி. பகவானுடைய பாத ரேகைப்பட்ட அற்புதமான பூமி இந்த பிருந்தாவனம் அப்படிங்கறது அவர்கள் அங்க சொல்றான். காளியநத்தனம் நடக்கும் போதே கிருஷ்ணன் எங்க போயிருக்கானோ, கிருஷ்ணன் எப்படி போயிருப்பானோன்னு அவனை தேடணும் இல்லையா. தேடும் போது இவர்கள்லாம் எப்படி தேடினா அப்படின்னா தே தத்ர தத்ராப்ஜயவாங்குஷாசனி த்வஜோபபன்னானி பதானி விஸ்வதே. பகவான் போன வழியை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவன் எங்கெல்லாம் நடந்து போயிருக்கானோ அந்த பாத ரேகைகள்லாம் ரொம்ப அழகா பகவானுடைய திவ்யமான பாத ரேகைகள்லாம் தெரியுமா, அதை வச்சுட்டே அவர்கள் கண்டுபிடிச்சிடுவா அப்படின்னு பாகவதத்துல பல இடங்கள்ல இப்படி வருது போல இங்க ஜெகநாத மிஸ்ரருக்கு பிரத்யட்சமா அவர் கண்ணு முன்னாடி குழந்தை நிமாயை நடந்து போகும்போதே அவன் நடந்து போன இடத்துலதான் திவ்யமான ரேகைகள்லாம் தெரியறது அப்படிங்கிற ஒரு பாலநிலை ஏற்படுது. ஒரு சமயம் எப்படி கிருஷ்ணாவதாரத்துல திருநாவர்த்தன் அப்படிங்கிறவன் கிருஷ்ணனை தூக்கிட்டு போனானோ அந்த மாதிரி இந்த அவதாரத்துல 2 பேர் தூக்கிட்டு போறதுக்கு வராலாம் நம்ம நிமாயம். நிமாய்க்கு ஒரு சமயம் குழந்தை இந்த மாதிரி வெளியில வீதியில சும்மா நடந்து போயிட்டு இருக்கும் போதே விளையாடிட்டு இருக்கும் போதே
நிமாய்க்கு என்னென்னலாம் கிரகத்துல ஆபரணங்கள் இருக்கோ, அவர்கள் ரொம்ப வசதி கிடையாது. ஆனா ஏதோ இருக்கிற தங்கத்தை வச்சுட்டு ஏதோ சின்ன சின்னதா ஆபரணம் பண்ணி அழகா நிமாய்க்கு கொலுசு, நிமாய்க்கு குண்டலம், நிமாய்க்கு செயின் எல்லாமே போட்டு விட்டுருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கா இந்த குழந்தை. இப்படி இந்த குழந்தை வீதியில இப்படி விளையாடிட்டு இருக்கும் போதே தூரத்துல இருந்து ரெண்டு திருடர்கள், இந்த திருடர்கள் பார்க்கலாம், இன்னைக்கு இந்த குழந்தை இவ்வளவு ஆபரணம் போட்டுட்டு இருக்கானே, எல்லாம் தங்க ஆபரணமா வேற இருக்கேன், இன்னைக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம், இந்த குழந்தை இடத்துல இருக்கிற ஆபரணத்தை எல்லாமே நம்ம திருடினோம்னு வச்சுக்கோ, நல்லா நமக்கு பைசா கிடைச்சிடும் அப்படின்னு யாராவது இருக்காளா இல்லையானெல்லாம் பார்த்து தனியா இருக்கிற நேரமா இந்த நிமாயி குழந்தை அப்படியே தூக்கிட்டு ஓடியே போயிடலாம். இவன் ரெண்டு பேர் ஓடி போயிட்டு யாருமே இல்லாத ஒரு இடமா ஒரு இருட்டான ஒரு ரூம், அந்த ரூம் எடுத்துட்டு வந்து இந்த குழந்தைய உட்காத்தி வச்சு குழந்தை இடத்துல இருந்து ஒரு ஆபரணமா எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. குழந்தைக்கு பயம் வரணுமேனா துளி கூட பயமே இல்லையா. அந்த சமயம் கூட வந்திருக்கக்கூடிய ரெண்டு திருடர்களை பார்த்து பிரேமையோட ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் நம்ம நிமாய். அந்த சிரிப்பே போதும் அவர்கள் மனசை மாத்துறது. அந்த குண்டலத்தை எடுக்கணும்னு அந்த திருட போறான். பக்கத்துல சொன்னா, டேடி இந்த குழந்தைய பாரு எவ்வளவு அழகா இருக்கான், இந்த குண்டலம் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், அது அவனுடைய காதல் இருக்கும்போதே அழகா இருக்கு, இப்படி அந்த குழந்தை தலையை ஆட்டினா அந்த குண்டலம் அப்படியே அந்த கப்பலத்துல விழும்போதே அது இன்னும் அழகா இருக்கு, இந்த குண்டலம் இருக்கட்டும், வேணாம் இது எடுக்க வேண்டாம், அடுத்த இந்த செயின் எடுக்கா, இந்த செயின் பாரு அது அவனுடைய அழகா அந்த கழுத்துல போட்டிருக்கும் போதே அது எவ்வளவு அழகா இருக்கு, இந்த செயின் எடுத்தாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன், இந்த செயினும் எடுக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். அடுத்ததான் அந்த கொலுசு எடுக்கலான்னு பார்த்தா அந்த அழகான முத்தும் மணியும் வைரமும் நண்பனும் தத்தி பதித்த தலை பெய்தார் போல் எங்கும் பத்திவர்களும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்தித்திருந்தவா காணீரே அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறாரே. அழகான அந்த குழந்தையுடைய சின்ன பாதம் சாட்சாத் பகவானுடைய திருவடி. அந்த திருவடியை பார்த்த உடனே அந்த திருவடி மேல அப்படி ஒரு ஆசை ஏற்படுறது. அந்த கொலுசும் எடுக்க வேண்டாம், அந்த கால எவ்வளவு அழகா இருக்கு, அந்த ஒருவருமே அதுல இருக்கிற விரல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு, அந்த நகர்லாம் எவ்வளவு அழகா இருக்கு, ஏன்டா திருட ஒண்ணு நீ இந்த குழந்தைய கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்க சொன்ன, நானா சொன்னேன், நீங்க தான் இந்த குழந்தை கிட்ட திருடலாம் சொன்ன, நான் அப்படிலாம் சொல்லியிருக்கவே மாட்டேன், இந்த பாப்பமே நம்ம வேண்டாம், என்ன பண்ணலாம் இனிமே திருடத்தையே நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. திருடத்தை நிறுத்தா, ஆமா எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம், ஏதாவது கல்லு உடைச்சோ இல்ல விறகு எடுத்துட்டு வந்தோ எப்படியாவது வாழ்ந்துப்போம், ஆனா இனிமே இந்த திருட்டு வேலையே நமக்கு வேண்டாம், இந்த குழந்தை வேலை சத்தியம் இனிமே நான் திருட மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேருமே அவர்கள் ஒரு பிரதிஜையை எடுத்துட்டா. குழந்தை எங்கிருந்து தூக்கிட்டு வந்தாலும் யாரும் தெரியாத மாதிரி திரும்பி அதே இடத்துல இருந்து குழந்தைய விட்டுட்டு போயிடறா. ஒரு சில சமயத்துக்கு கொஞ்சம் எல்லாரும் பயப்படுறா, நிமாய் எங்க காணும் அப்படின்னு. ஆனா எதுவுமே இல்லாத இந்த குழந்தை திரும்பி வந்ததை பார்த்து அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறா. கதாச்சித் தஸ்கரஹ கஷ்டித் நானா பூஷண பூஷிதம் அபஹிருத்ய நிமாயந்தம் ஜகாம நிஷிகானனம் பால தர்ஷன மாத்ரேன சித்த சுத்திம் அவாப்யசஹ புனஷ்ட கௌரதேவந்தம் ராபயாமாஸ தத்கிருஹம். அந்த ரெண்டு பேர் இந்த குழந்தைய பார்த்த க்ஷணமே, நிமாயை பார்த்த க்ஷணமே அவர்களுக்கு அப்படி மனசுல ஒரு சித்த சுத்தி ஏற்படுகிறது. இந்த அவதார காரியத்துல இங்க ஆரம்பிக்கிறது திருடர்களையே அந்த அழகான பிரேம சிரிப்புல மயக்கி அவர்களுக்கு சித்த சுத்தியை கொடுத்து பிரேமையை கொடுக்கிற. மேல சரித்திரத்துல பார்த்தோம்னா ஜகாய் மதாய் போன்றவர்களா இருக்கட்டும், நவரோஜி டாக்குவா இருக்கட்டும், எப்பேற்பட்ட துஷ்டர்களா இருந்தாலும் கூட அவருடைய அந்த சிரித்த முகம், அவருடைய பிரேம ஆலிங்கனம் இதுவே அவர்கள் மனசை மாத்திடுறது, அவர்களையுமே பரம பாவுகாலா பிரேமிகர்களா மாத்திடுறது. அப்படின்னா அதுதான் இந்த குழந்தையுடைய ஒரு அழகு. இப்படி நிமாயி ஒரு பாலர் இல்ல பண்ற. ஒரு சமயம் ஜெகநாத மிஸ்ரர் அவருடைய கண்ணை மூடிட்டு பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கார். யமுனா நதி ஜம்முன பிரவகிக்கிறது, அழகான பிருந்தாவனம். அந்த யமுனை பக்கத்துல பெரிய ஒரு விருட்சம், அந்த விருட்சத்துல பலவிதமான புஷ்பங்கள்லாம் அப்படி அழகா பூத்து கொடுக்கிறது, அவ்வளவு அழகா ஒரு மந்தமானத்தை வீசுறது. அப்பேற்பட்ட அந்த பெரிய மரத்தின் அடியில ஜம்முன பகவான் நடவரவ கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாசஹ கனக கபிஷோ வைஜயந்தீம் சமாலா ரந்த்ரான்வேணோரதர சுதயா பூரயன் கோபவந்தைः பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீதகீதிः. ஜம்முன பகவான் நீ உங்களுடைய ஷாமலனா திவ்ய பீதாம்பர தாரியா குத்தா மயில்பீலி அழகா அவனுடைய கேசங்களை வச்சுட்டு அவனுடைய அழகான அந்த வேணுவை வச்சுட்டு அவனுடைய அதரங்களை அதை வச்சு அதை வாசிக்க அவனுடைய கால்களை வித்தியஸ்த பாதனா வச்சுக்க திவங்கில லலிதாக்காரனா
பகவான் அந்த பிருந்தாவனத்துல நிக்கிறத அவன் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ற நம்ம ஜெகநாத மிஸ்ரர். இப்படி தியானம் பண்ணும் போதே கிருஷ்ணன் அப்பப்ப அவனுடைய வேணுகானம் பண்ண அவனுடைய காலை இப்படி தூக்கி தூக்கி கீழே வச்சுக்கிறான். இப்படி காலை இப்படி தூக்கி கீழே வைக்கும் போதே அவன் காலில் போட்டிருக்கக்கூடிய கொலுசு சல் 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 அப்படின்னு ஒரு சப்தத்தை பண்ணது. இந்த சப்தத்தை கேட்கறதுக்கே அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இந்த சப்தத்தை கேட்ட உடனே வெளியிலையும் இதே சப்தம் கேட்கிற போல இருக்கு. ஏன்னா வெளியிலையும் இந்த சப்தம் கேட்கறதுன்னா கண்ணு திறந்து பார்த்தா அந்த க்ஷணம் நிமாயும் அப்படியே மொல்லமா நடந்து போறானா. இவர் தியானத்துல எந்த க்ஷணம் அந்த வித்தியஸ்தவாதனான கண்ணன் அவனுடைய திருவடியை தூக்கி இப்படி கீழே வைக்கிறானோ அதுல இருந்து வர சப்தம் வருதோ அதே சப்தம் அதே நேரத்துல இந்த குழந்தை நடந்து போகும்போதே அதுல இருந்தும் வருது. அதே துவனியா வேற வருது. பரமானந்தத்தை கொடுக்கறது. சாதாரண துவனி கிடையாது, சாதாரண சப்தம் கிடையாது. நாராயணியத்திலேயே பகவான் அவர் தவிழ்ந்து போகும் போதே அவர் கால் கொலுசிலிருந்து வரக்கூடிய சப்தம் அவர் சொல்ற சரித சரண கஞ்சோ மஞ்சு மஞ்சீர சிஞ்சா ஸ்ரவண குதுக பாஜோ சேர துஷ்டாரு வேதாத். அழகா சொல்ற. எப்படி நேற்றைய தினம் பகவான் கண்ணாடியில தன்னுடைய பிரதிபிம்பத்தையே பார்த்து தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனையே பார்த்து ஆஹா யார் இந்த மன்மதன், யார் இவ்வளவு அழகா இருக்கான்னு அவருடைய அழகிலேயே அவர் மயங்கி போனாரு. அதே மாதிரி பாலகிருஷ்ணன் அவர் தவழும் போதே அவர் போட்டிருக்கக்கூடிய காதுல இருக்கிற குண்டலம், கழுத்துல இருக்கிற ஹாரங்கள், கையில இருக்கிற கங்கணம், காலில் இருக்கிற கொலுசு இதெல்லாம் போட்டுட்டு இந்த குழந்தை தவழ்ந்து போகுமா. அப்படி இந்த குழந்தை தவழும் போதே அந்த குழந்தை இடத்திலிருந்தே ரொம்ப அழகான சப்தங்கள்லாம் வரும். இந்த சப்தமே பக்தால ஆகர்ஷிக்கிறது. இந்த சப்தத்தை வச்சே பக்தர்கள் எல்லாம் பாட்டு பாடுறா. கடி கச்சிதமே கலா கச்சிதமணி கண்டிகா பட்டல சங்குல சிஞ்சிதேவம் சட்டுல மதனாசமோஜல விலாசம் பாவயானி கோபாலவாலம் மனசேவிதம் கர்த்தரும் சிந்தையேதும் சதா. கடி கச்சித மேகலா கச்சிதமணி கண்டிகா படல நிமதேன விப்ராஜமானம். இந்த குழந்தை அப்படி அது தவழும் போதே அதற்கிட்டே அந்த குண்டலங்கள், கையில இருக்கிற கங்கணம், காலில் இருக்கிற கொலுசு, ஒரு மணி இதெல்லாம் சப்தம் போடுறது திவ்யமான சப்தமா இருக்கான். எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த சப்தத்தை கேட்டு கிருஷ்ணரே ரொம்ப சந்தோஷப்படுவார். சந்தோஷப்பட்டு தவழத்தை ஒரு க்ஷணம் நிறுத்திடுவார். நிறுத்திட்டா சப்தம் வரல இல்லையா, அந்த சப்தம் எங்க போச்சு, அந்த சப்தம் எங்க போச்சு அப்படின்னு அந்த குழந்தை அழுமா. தான் இடத்துல இருந்துதான் அந்த சப்தம் வருதுன்னு கூட தெரியாத தன்கிட்ட இருந்து தான் இடத்துல இருந்து வர சப்தத்துல மயங்கி போற அளவுக்கு திவ்யமான ஒரு சப்தம் அது. அந்த சப்தம் தியானத்துல எது கேட்கிறாரோ, தியானத்துல கிருஷ்ணன் காலில இருந்து என்ன சப்தம் வருதோ அதே சப்தம் கண்ணை திறந்து பார்த்தா நிமாய் இடத்துல இருந்து வருது. ஆச்சரியப்படுற. நிஜமாவே என்னுடைய பரமதானா இல்ல நிஜமாவே இந்த மாதிரி சப்தம் தான் ஏற்படாதா, நிஜமாவே நிமாய் எங்கேயாவது பெரிய ஒரு மகாபுருஷனா இருப்பானோ, அத்வைதர் வேற அன்னைக்கு அவர் அனுகிரகம் பண்ணும் போதே அவதார புருஷனா குழந்தை பிறப்பான்னு வேற சொன்னாரே. பல விஷயங்கள் இப்படி யசோதைக்கு அவருடைய மனசுல விஸ்வரூபம் பகவான் வாக்குல காமிச்ச உடனே கிம் சொப்னமேதது தேவமாயா கிம்பா மதியோ பத புத்தி மோகா அதோ அமுஷைவ மார்பகஸ்ய கஷ்ட உற்பத்தி ஆத்மயோகா. எனக்கு தான் இந்த புத்தி ஏதாவது பேர் வச்சு போயிட்டா, நான் ஏதாவது சொப்னம் பார்க்கிறேன்னா இல்ல நிஜமாவே இந்த குழந்தையுடைய பிரபாவம் தானான்னு யசோதை எப்படி யோசிக்கிறாரோ அந்த மாதிரி ஜெகநாத மிஸ்ரரும் அப்படி யோசிச்சுட்டு இருக்காருங்க. இப்படி ஒரு லீலை பகவான் இந்த மகாபிரபு குழந்தையா இருக்கும்போதே அங்க காமிச்சுக்கிறது தான் பகவான் தான் அப்படிங்கிற விஷயத்த. இந்த மாதிரி இன்னொரு லீலையும் நடக்கிறது. கஸ்யஷ்சித் யாத்ரிகஸ்யாபி பக்ஷயன் ஓதனம் பிரபு ஆத்மானம் தர்ஷயாமாஸ திவ்ய ரூபேண பாலகா. ஜெகநாத மிஸ்ரரும் சச்சி மாதாவும் ரொம்ப அழகா பாகவத தர்மத்துல தான் இருந்துட்டு இருக்கா. அப்படி பாகவத தர்மத்துல இருந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, யாராவது ஒரு மகாத்மா வந்திருக்க, ஒரு யதிகள் வந்திருக்கா, ஒரு பாகவதர் வந்திருக்க, சாது வந்திருக்காருன்னா, ஒரு பாகவத தர்மம்னு எடுத்துட்டோம்னா, வைஷ்ணவ தர்மம்னு எடுத்துட்டோம்னா அது ரொம்ப முக்கியமே நதியாராதனை தான். பக்தால கூட்டிட்டு வந்து அந்த பக்தர்களுக்கு அன்னம் இடுறதுதான் இருக்கிறதுலே பெரிய தர்மம். அதனால இவர்கள் என்ன பண்ணுவா, நம்ம ஜெகநாத மிஸ்ரர்னா ஒரு நாளும் கங்கையில ஸ்நானத்துக்கு போக, கங்கை ஸ்நானத்துக்கு போகும்போதே யாராவது ஒரு சாது வந்திருக்க, யாராவது எதி வந்திருக்க அப்படின்னா
அவர்கிட்ட போய் பேசி, நீங்க எங்க ஆத்துல வந்து இன்னைக்கு பிக்ஷை எடுத்துக்கணும், எங்க ஆத்துல பிக்ஷை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அவர்களை கூட்டின்னு வந்து அவர்களுக்கு அன்னம் இடுவான். இது ஒரு தர்மமா வச்சிருக்கா நம்ம ஜெகநாத மிஸ்ரரும் நம்ம சச்சி மாதாவும். அப்படி ஒரு சமயம் அவர் ஸ்நானத்துக்காக போய் ஸ்நானம் முடிச்சுட்டு வர சமயமா பார்த்தா, இதுவரைக்கும் பார்க்காத ஒருத்தர், ஒரு யதிகள், நல்ல அதி தேஜஸ்வியா இருக்கிற பார்க்கறதுக்கு ஒரு யாத்ரிகர், அவர் பார்த்த உடனே ஒரு ஆசை வருது. அவர் இடத்துல போய் பேசி அவருக்கு நம்ம ஒரு அன்னம் விடணும் அப்படின்னு ஒரு ஆசை ஜெகநாத மிஸ்ரனுக்கு ஏற்படுது. மூலமா அவர் இடத்துல வந்து அவர் வினயத்தோட அவர் இடத்துல போய் கையை கூப்பிட்டு அவர் இடத்துலயே பேசுற, நீ முன்னாடி தேவையில பார்த்ததே இல்லையே, நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் போதே, நான் தேசாந்தரம் பல இடங்கள்ல தீர்த்தம் கஷேத்திரம் அப்படின்னு சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பேன். இந்த தடவை இப்படி இந்த கங்கா நதி தீரத்துல இங்க வந்து கொஞ்ச நாள் அனுஷ்டானம் பண்ணலாம் அப்படின்னு இப்ப நான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கையை கூப்பிட்டேன். தேவனுடைய பிக்ஷைக்கு என்ன சங்கல்பம் அப்படின்னா பகவான் படி அளக்கலாம், இதுல என்ன நாதெல்லாம் யோசிக்கிறதே இல்லைன்னு சொன்ன உடனே ஜெகநாத மிஸ்ரரே கேட்கிறேன், அப்ப இந்த விதத்துல வந்து நீங்க பிக்ஷை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சம்மதம் அப்படின்னு அவர் சொல்லு. அவரே வர, ஆனா அவர் பலவிதமான நியமங்கள்லாம் வச்சுட்டு இருக்கார். இவர் எப்படி இருக்காருன்னா, இவர் மற்றவர்கள் சமைச்சு கொடுக்கறதை இவர் எடுத்துக்கிறது கிடையாது. சுயமா அவரா சமைச்சுட்டு அவரா சாப்பிடுவார். அதுலயும் பலவிதமான நியமங்கள் உண்டு. உப்பு போட்டுக்கிறது இல்ல, புளி போட்டுக்கிறது இல்ல, ஒரு சில காய்கறிகள் தான் போட்டுப்பா, இந்த காய்கறிகள் எல்லாம் போட்டுக்கிறது கிடையாது. எப்படி எந்த அடுப்புல அதை தயார் பண்ணிக்கணும், அதை எப்படி தயார் பண்ணிக்கணும்னு பலவிதமான நியமங்கள்லாம் இவர் வச்சுட்டு இருக்கார். அதெல்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு. எல்லாத்தையும் கேட்டுட்டு சந்தோஷமா வர வைக்கலாம். அவர் அந்த மாதிரி வர வச்சுட்டு, இல்ல இல்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இல்ல நாங்க தான் சமைச்சு கொடுக்கணும், நாங்க தான் சமைச்சு கொடுக்கணும்னு தொந்தரவு பண்ணக்கூடாது. அவர்கள் அந்த நியமம் வச்சிருக்கான் அப்படின்னா, அவர் இவ்வளவு தூரம் வந்து நம்ம கிரகத்துல இருந்துட்டு அன்னம் எடுத்துக்கிறதே பெரிய பாக்கியம். அதுவே ரொம்ப சந்தோஷம் தான். உங்களுக்கு என்னெல்லாம் சாமான்கள் தேவையா இருக்கும் அதெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் நாங்களே கொடுக்குறோம். என்னென்ன அரிசி தேவையோ, என்னென்ன காய்கறி எல்லாம் தேவையோ அதெல்லாம் நாங்களே கொடுக்குறோம். அவசியம் எங்க கிரகத்திலே நீங்க வந்து பிக்ஷை எடுக்கிறது தான் கலவணும் அப்படின்னு ஜெகநாத மிஸ்ரர் சொல்ல, அவரும் வந்த அவர் ஆகாரத்துக்கு தயார் பண்றதுக்கு அவர் ஒரு பெரிய ரொட்டீன் வச்சிருக்கார். முதல்ல அந்த இடத்த நல்லா சுத்தப்படுத்துறோம், அப்புறம் பெரிய தாப்பால் எடுத்து வந்து அந்த இடத்தையே கவர் பண்ணிடுறாரு. ஏன்னா அவர் சமைக்கிறது யாரும் பார்த்துக்கூடாது. அவர் சமைச்சு அதை பெருமாளுக்கு அம்சம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பார்க்கவே முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி அதை பார்த்துடவே கூடாது. யாருமே ஒரு பெரிய தாப்பால் எடுத்து வந்து அந்த இடத்துல கவர் பண்ணி வச்சிருக்கார். இடத்தெல்லாம் நல்லா சுத்தப்படுத்துறாரு, பாத்திரங்கள்லாம் நல்லா சுத்தப்படுத்துறாரு, பூமியெல்லாம் போட்டு நல்லா சுத்தப்படுத்துறாரு. எடுத்த அவர் ஆராதனை பண்ணல, ஒரு நிருத்தியம் பண்ணல ஒரு கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணரை அவர் முன்னாடி வச்சுட்டு அந்த கிருஷ்ணருக்காக என்னென்னலாம் ஆகாரம் தயார் பண்ணணுமோ எல்லாத்தையும் சமைச்சார். எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நிவேதனம் பண்றதுக்கான சமயம் வந்த உடனே இவர் நல்ல பக்தியோட இருக்கக்கூடியவர், பகவான் இடத்துல அப்படி ஸ்ரத்தையா பூஜை பண்ணக்கூடியவர். அதனால ஒரு நாளும் இவர் நிவேதனம் பண்ணும்போதே கண்ணு மூடின்னு ஒரு பிரார்த்தனையோடையே தான் நிவேதனம் பண்ணுவார். என்ன பிரார்த்தனைனா, ஊட்டகையேலோ மையலதூ கண்ணை மூடிட்டு, கிருஷ்ணா என்னைக்கடா பிரத்யட்சமா வந்து சாப்பிட போறேன், நானும் எவனோ நான் என் மனசுலயே உனக்கு இந்த நிவேதனத்தை பண்ணுவேன், நீ இதுல ராத்துக்கு வந்து பிரத்யட்சமா சாப்பிடலையா, சபரி நீ வருவையா வருவையா வருவையான்னு ஆசைப்படும் போதே நடந்து வந்து சபரியே கொடுத்த ஆகாரத்தை நீ எடுத்துக்கலையா, நான் இன்னும் எவ்வளவு நாள் தாண்டா காத்துட்டு இருப்பேன், நீ என் முன்னாடி எப்ப வர போற, பிரத்யட்சமா வந்து இந்த ஆகாரத்தை நீ எப்ப எடுத்துக்க போற, கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு ஒரு நாளும் அப்படி பிரார்த்தனை பண்ணி தான் நிவேதனம் பண்றார். இன்னைக்கு அதே மாதிரி கண்ணை மூடிட்ட, பாரோ முராரே கிருஷ்ணா நீயா வந்து எடுத்துக்கணும், நீயா வந்து எடுத்துக்கணும்னு கண்ணை மூடிட்டு அவர் பிரார்த்தனை பண்ற. கடப்புடன்னு சத்தம் கேட்கறது. ஏன்னா அந்த சத்தம்னு கண்ணு திறந்து பார்த்தா இவருக்கும் பூரி பண்ணி வச்சிருக்காரு. அந்த பூரியை பாதி பூரி வாயில இருக்கு, இந்த குழந்தை நிமாயை சாப்பிட்டு இருக்கான். அடடா போச்சே, கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் ஆகாரம் தயார் பண்ணேனே, மடியா தயார் பண்ணேனே கிருஷ்ணனுக்கு, இந்த குழந்தை சாப்பிட்டானேன்னு உயிரோடு சத்தம் போடுற. ஜெகநாத மிஸ்ரர் ஓடி வர, சச்சி மாதா ஓடி வர, என்ன பார்த்தா நிமாயி எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கான். குழந்தை பிடிச்சு வச்சுக்க மாட்டேடா, எவ்வளவு கஷ்டப்பட்டு தயார் பண்ணிருக்கேன், என்ன பண்றது நான், இனிமே நான் இன்னைக்கு நான் சாப்பிடவே முடியாது, நான் பட்னி தான் சொன்னேன். இல்ல அப்படிதான் சொல்லக்கூடாது, அப்படிதான் சொல்லக்கூடாது. இந்த குழந்தை அவனுக்கு இடத்துல பாவம் அதோ ஏதோ தெரியாம பண்ணிட்டான், நாங்க பாத்துக்கிறோம், அவனை வராத நாங்க பாத்துக்கிறோம், திருப்பியும் நாங்களே எல்லாத்தையும் சுத்தப்படி கொடுக்கணும்னா கொடுக்குறோம், இல்ல நீங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல. சரி அவர்கள்லாம் சொல்றாரு, திருப்பியும் ஒரு இடத்தை சுத்தப்படுத்தி பாத்திரத்தை சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சு
அது முதல்ல பண்ணி முடிக்கிறதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. இப்ப திருப்பியும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தயார் பண்ணி வைக்கிறார். ஏன்னா 5 மணி 5:30 மணிக்கு எல்லாம் தயார் பண்ணி திருப்பியும் கண்ணை மூடிட்டார். பாரோ முராரே பாலக சூரே, பிரபு பிரத்யட்சமா எப்பப்பா வரப்போற? இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் கதறிட்டே இருப்பேன், எனக்கு தகுதியே இல்லையா? இன்னும் பக்தி வரணும்னா நீ வராம இருக்கியா? இன்னும் ஒரு நாள் எனக்காக என் கண்ணு முன்னாடி வந்து சாப்பிட்டேன், என் கண்ணு முன்னாடி வந்து சாப்பிட்டேன்னு கண்ணை மூடிட்டு அதே கடற்கடன்னு சத்தம் கேட்டு கண்ணை தந்து பார்த்தா திருப்பி நிமாய் சாப்பிட்டு அழகா திருப்பி இந்த குழந்தை சாப்பிட்டானே அப்படின்னு பெரிய கூச்சலை போட்டு ஜெகநாத மிஸ்ரர் ஓடி வரா, சச்சி மாதா ஓடி வரா. சச்சி, குழந்தை பிடிச்சு வைக்க சொன்னேமா, என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்டா, நான் அவனை போய் ஒரு தூண்ல கட்டி வச்சேன், என்னன்னு தெரியல, எப்படி வந்தாங்கன்னே தெரியல. போன அவதாரத்துல உரண்ட கட்டி போட்டிருக்கா, உரண்டையே எடுத்துட்டு போனவர். இவருக்கு தெரியாதா இந்த கட்டில இருந்து வெளியில வந்துக்க? இப்படியே வெளியில வந்துட்டார். வெளியில வந்து இவருக்கு முன்னாடி இருக்கிற நிவேதனத்தெல்லாம் வாயில போட்டு சாப்பிட்டு இருக்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் நினைச்சுட்டார், சரி எவ்வளோ நாள் நம்ம பட்னியா இருந்திருக்கோம், இன்னைக்கும் அதுதான் சங்கல்பம் போல இருக்கு, நம்ம பட்னியா தான் இருக்கணும் போல இருக்கான்னு குழந்தைய திட்டத்துக்கு ஜெகநாத மிஷனர் போற. அப்ப அவர் சொல்றது, வரவோ குழந்தையெல்லாம் திட்டாது, அதுக்கு என்ன தெரியும் பாவம், அதுக்கு எதுவும் தெரியாது. இந்த மாதிரி பெரியவாள்லாம் வந்திருக்கான், அவன் மடியா சமைச்சிருக்கான், நம்ம போய் தொடர்புட சாப்பிடக்கூடாது, பெரியவாள்லாம் கற்றுக் கொடுக்கணும். இவாளுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டார். நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியதானே குழந்தைக்கு, குழந்தை எதுக்கு மட்டும் திட்டது? சரி விடுங்க, இன்னைக்கு எதுவும் பகவத் சங்கல்பம், நான் இன்னைக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட்னியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு இருக்க. இவர்கள்லாம் பயப்பட. அதே நேரமா விஷ்ணுவன் அப்பதான் பாடசாலையில இருந்து முடிச்சுட்டு உள்ள வரும்போது விஷ்ணுவோட பார்த்த ஒரே ஒரு ஆகர்ஷணம் ஏற்படுது. இந்த எதிகளுக்கு நல்ல தேஜஸ்வியா இருக்கிற மகாபுருஷன் தானே, அதனால பார்த்த உடனே இவர் யாரு அப்படின்னு ஜெகநாத மிஸ்ரர்கிட்ட கேட்கும் போது, என்னுடைய புத்திரன் தான் அப்படின்னு சொல்ல விஸ்வரூபனே சமாதானப்படுத்துறது. பாருங்க, கொஞ்சம் நிமாய் அப்படிதான் கொஞ்சம் விஷமமா தான் இருப்பான், இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான், நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க ஏதாவது கொஞ்சம் அல்ப ஆகாரம் எடுத்துட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அது பெரிய அபாரதமா போயிடும் எங்களுக்கு அப்படின்னு விஸ்வரூபனே இந்த இடத்துல சொல்ல. விஸ்வரூபன் இந்த குழந்தை நிமாயை பிடிச்சு தப்பாந்துட்டு இருக்கான். அப்ப இவர் ஏதோ அல்பமா லகுவா ஏதோ சின்னதா ஒரு ஆகாரத்தை அதை அப்படி பகவானுக்கு நிவேதனை பண்ணி அதை எடுத்துட்ட. அன்னைக்கு ராத்திரி அவர் படுத்துக்கிறார். படுத்துக்கும் போதே சொப்னத்துல அதே பாலகோபாலன் அழகா அவர் முன்னாடி வரான். வந்து முன்னாடி வந்த உடனே பிரபு அப்படின்னு அவர் பாக்குறாரு. சொப்னத்துல பாலகோபாலன் சொல்றான், எப்ப வருவேன்னு கூப்பிட்டு கடைசியில வந்து சாப்பிட்டானா, ஏன் சாப்பிட்டான்னு கதறியே அப்படின்னு கேட்டான். பிரபு என்ன சொல்றேன்னு புரியலையா? சபரிக்கு வந்த மாதிரி வரணும், விதிரத்துக்கு வந்த மாதிரி வரணும்னு ஒரு நாளும் நிவேதனம் பண்ணிட்டு இருக்க, பிரத்யட்சமா கண் முன்னாடி நான் வந்து சாப்பிடும் போது இந்த ஏன் தொடர்ந்து விடல அப்படின்னு சொன்ன உடனேதான் இவருக்கு புரிஞ்சது, வேற யாரும் கிடையாது, இந்த குழந்தை சாட்சாத் கிருஷ்ணரே அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் எப்போ பொழுது விடியுமோ அந்த குழந்தைய போய் பார்க்கணுமே ஆசையோட அவர் எழுந்துட்டு போய் அந்த குழந்தைய பாக்குற. அவர் அப்படியே போய் சேவிக்கல, நமஸ்காரம் பண்ணல. ஏன்னா அது எப்படி வெளியில ஜனங்கள்லாம் அதை பார்ப்பான்னு தெரியாது. அதனால மனசனாலே ஒரு நமஸ்காரத்தை அந்த குழந்தைக்கு அவர் பண்ணிட்டு ஜெகநாத மிஷனர் இடத்துல வந்து ஜெகநாத மிஷனர் கையை பிடிச்சிட்டு அவர் சொல்ற, நீங்க பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன், வசுதேவர் எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணாலும், நந்தன் எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணாலும், அப்பேற்பட்ட பாக்கியம் நீங்க பண்ணியிருக்கேன். அது தங்கமான குழந்தை, சாதாரண குழந்தை நினைக்க வேண்டாம், கிருஷ்ணருக்கு ராமாட்டம், சாட்சாத் கிருஷ்ணரே உங்க குழந்தை அப்படின்னு அவரும் அந்த கையை பிடிச்சிட்டு அவர் இடத்துல சொல்லி மனசுனால ஜெகநாத மிஸ்ரருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்றார். ஏன்னா ஆத்மாக்கள் அப்படிதான் சொல்றா, ஸ்ருதிமா பரே பாரதமன்யே பஜந்து பவபீதா அஹமிஹ நந்தம் வந்தே யஸ்யாலிந்தே பரபிரம்ம. அவரவர்கள் உபனிஷத்து, ஸ்ருதி, ஸ்மிருதி, பாரதம் இதெல்லாம் அவரவர்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கட்டும். எனக்கு என்னன்னா அஹமிஹ நந்தம் வந்தே, அந்த நந்தனுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம். ஏன்னா அப்பேற்பட்ட உபனிஷதர்த்தம் உருகலே நிபந்தம்னு அந்த உபனிஷதர்த்தம் அந்த ஸ்ருதியினுடைய எந்த ஒரு பொருள் இருக்கோ அந்த பொருள் நந்தனுடைய கருத்துல விளையாடிட்டு இருக்கு அப்படின்னா நந்தன் அப்பேற்பட்ட பாக்கியசாலின்னு மகாத்மாக்கள்லாம் நந்தனுக்கு நமஸ்காரம் பண்ற போல ஜெகநாத மிஸ்ரருக்கு இந்த இடத்துல ஒரு நமஸ்காரத்தை பண்ற அந்த யாத்திரிகை. அப்படி ரொம்ப அழகா இந்த மாதிரி பாலலீலைகள்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போதே அற்புதமா தன்னை காமிச்சுக்கிறார், தான் பகவான் தான் அப்படின்னு பல லீலைகள்ல நம்ம நிமாய் அப்படி நிறைய லீலைகள்லாம் பண்ணிட்டே வர. விஸ்வரூபனுக்கும் கொஞ்சமா வயசாக விஸ்வரூபன் பாடசாலையில திருடமா அத்வைதாச்சார இடத்துல இருந்து வேதாந்த பாடங்கள்லாம் கேட்டுட்டு, அது மட்டும் இல்லாம நல்ல வைராக்கியமும் வளர்ந்து விஸ்வரூபனுக்கு. நம்ம சொன்ன மாதிரி அத்வைதாச்சாரியருடைய பாடசாலை சும்மா ஏதோ வந்தோமா, புஸ்தகத்தை படிச்சோமா, ஒரு எக்ஸாம் எழுதினோமா, முடிச்சோமா அப்படி கிடையாது. அதற்காக இவர்கள் படிக்கல.
இவர்கள் படிக்கிறதும் ஏதோ பெரிய பண்டிதன்னு ஒரு பேர் ஏற்படணும், நல்ல வேதாந்தம் தெரிஞ்சுட்டு இருக்கான்னு ஒரு விக்யாதி, ஒரு பேர், ஒரு புகழ் ஏற்படணுங்கிறதுக்காகலாம் வந்து படிக்கலாம் அந்த பாடசாலையில. அந்த பாடசாலையில சேர்ந்திருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி வந்திருக்கா அப்படின்னா, பாகவதத்துல ஒரு குருகடத்துல ஒரு பிரம்மச்சாரி குரு இடத்துல எப்படி கத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி இவர்கள்லாம் வந்து கத்துட்டு இருக்கா. தஸ்மாத் குரும் பிரபத்யேத ஜிக்ஞாசுஹோ ஸ்ரேயமுத்தமம் சாப்தே பரேச்ச விஸ்நாதம் ब्रह्मणि उपसमाश्रयं तत्र भागवतान् धर्मान् शिक्षेत गुरु आत्मदैवतः अमाययानुवृत्यायैः तुष्येत आत्मात्मदो हरिः. அழகா ஸ்ரீ ஏகாதச ஸ்கந்தத்துல நவயோகி உபாக்கியானம் அப்படிங்கிற உபாக்கியானத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இது. நவயோகிகள் 9 விஷயத்தான் பாகவத தர்மத்தை ஒட்டி ரொம்ப அழகா உபதேசம் பண்ணிட்டு வரா எல்லா ஜனங்களும். அந்த இடத்துல நீ மகாராஜா அப்படி மகாராஜாக்கு இந்த உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு வர அற்புதமா மாயைனா எப்பேற்பட்டது அப்படின்னு இந்த ராஜா கேட்கிறார். மாயையினுடைய விஷயங்கள்லாம் அந்தரிக்ஷர் அப்படிங்கிறவர் அதெல்லாம் சொல்லிட்டு வர. மாயை எப்பேற்பட்டது, மாயை ரொம்ப கஷ்டம், மாயிலிருந்து வெளியிலே வர முடியாது, மாயிலிருந்து வெளியில வரணும்னா அது ஒரு பெரிய விஷயம், மம மாயா துரத்தியானே பகவான் சொல்றாரு. மாயையை பத்தி எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்ததான் அந்த மாயிலிருந்து எப்படி வெளியில வருது அது தெரிஞ்சுக்கணுமே. மாயை பத்தி தெரிஞ்சா மட்டும் போடாது, மாயையிலிருந்து எப்படி வெளியில வரணும்னு கேட்க, மாயையிலிருந்து வெளியில வரதுக்கான ஒரே வழிதாப்பா இருக்கு. என்னன்னா குரும் பிரபத்யேத, ஒரு குருநாதர் திருவடியில போய் விழ வேண்டியது, சரணாகதி பண்ண வேண்டியது. அந்த குருவம் எப்படி இருக்கணும்னா சாப்தே பரேச்ச நிஷ்ணாதம் பிரம்மணி உபசமாஸ்ரயம். இந்த குருநாதர் வேதத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் நல்லா தெரிஞ்சவனா இருக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சவன் மட்டும் இல்லாம அந்த அனுபவமும் அவர் இடத்துல இருக்கணும். அப்பேற்பட்ட நல்ல அனுபவபூர்வமா இருக்கக்கூடிய ஒரு குரு இடத்துல போய் இருந்துட்டு அவன் என்ன பண்ணும், தத்ர பாகவதான் தர்மான் சிக்ஷேத குரு ஆத்ம தெய்வதா. பாகவத தர்மத்தை அந்த குரு இடத்துல இருந்து கத்துக்கணும். அந்த குருவை சாட்சாத் பகவானாகவே பார்த்துட்டு குரு இடத்துல துளி கூட கபடமே இல்லாத கைங்கரியம் பண்ணணும். உலகத்துல எல்லாரோடையும் தான் கபடத்தோட பழகிறோம், அவர் ஒருத்தர் கிட்டையாவது கபடம் இல்லாம பழகணுமே. அமாயையா துளி கூட கபடமே இல்லாத அந்த குருடத்தை கைங்கரியம் பண்ண பகவான் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணிருக்கான்னா, மாயையை தூக்கிடலாம் விடுங்கோ, அவனையே கொடுத்துடுறான். பகவான் தன்னையே அந்த சிஷ்யனுக்கு கொடுத்துடுறான் அப்படின்னு பாகவதம் அழகா காமிக்கிறது. அப்படிதான் இருக்கான் நம்ம விஷ்ணுபன் கதாதரன் போன்றவர்கள்லாம் இவருடைய பாடசாலையில யாரெல்லாம் படிச்சுட்டு வராலோ அவர்கள் எல்லாருமே இப்படிதான் ஒரு குரு பக்தியோட ஸ்ரத்தையோட ஏதோ படிச்சு ஒரு புகழுக்காகவும் பேருக்காகவும் பண்டிதன்னு ஒரு பட்டம் வரணும்காக படிக்கல, அனுபவம் ஏற்படணும் இவர்கள்லாம் அந்த பாடசாலையில் இருந்துட்டு இருக்கா. அத்வைதாச்சாரியரும் அவர் ஒரு நாளும் பாடம் எடுக்கும் போதே அவரும் சாதாரணமா எடுக்க மாட்டார். இந்த உலகத்தினுடைய அனித்தியம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லிட்டே இருப்பார், வைராக்கியத்தை போதை பண்ணிட்டே இருப்பார். ஒரு சமயமும் அவர் சொல்லுவார், இந்த மாதிரி சும்மா சாஸ்திரம் படிச்சா போதும்னு நினைச்சுக்கிறாதே, வேதாந்தம் எல்லாம் படிச்சு உபனிஷத்தெல்லாம் படிச்சு பிரம்மசூத்திரத்தெல்லாம் படிச்சா அது மட்டும் போதாதுப்பா, அது படிச்சது அனுபவத்துல வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அனுபவம் இல்லை அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. ஒருத்தர் பசி 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 பசின்னு ஓடி வர நம்ம இடத்துல பசிக்கிறதா உங்களுக்குன்னு நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னு போய் எடுத்துட்டு வந்து அவர் கையில சமையல் புஸ்தகத்தை கொடுத்தா என்ன பிரயோஜனம்? அந்த சமையல் புஸ்தகத்தை படிச்சா அவருக்கு பசி போயிடவா போறது இல்லையே. பசி போகணும்னா சாப்பிட்டாதானே அந்த பசிங்கிறது போகும். அப்படி வரட்டு வேதாந்தத்தை படிக்கிறதுல பிரயோஜனமே இல்லப்பா. அனுபவம்னு ஒண்ணு ஏற்படலாம், அனுபவம் ஏற்பட்டாதான் அதனுடைய பலன் அடைஞ்ச போல அப்படின்னு ரொம்ப அழகா உபதேசம் பண்ணிட்டே வர. பதே வைராக்கியத்தையும் நல்லா திடப்படுத்திட்டே வர இவர் இடத்துல எல்லாமே சொல்ற. இந்த மாதிரி எல்லாம் படிச்சா மட்டும், வேதாந்தத்தை படிச்சா மட்டும் அந்த பெரிய ஞானம் அப்படிங்கறது நம்மளால சுலபமாலாம் அடைஞ்சிட முடியாதுன்னா அது அனுபவத்துல வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு மனநங்கள்லாம் பண்ண வேண்டியது, ஒரு ராஜாவுடைய சபையில போய் நல்ல வீணை வாசிக்கிறவன் ஒருத்தன் ஜம்மன வீணை வாசிக்கிறான், பலவிதமான ராகங்கள்லாம் வாசிக்கிறான். அவன் அமிர்த வருஷனி வாசிச்சா அப்படியே மழை பெய்யறது கொட்டது, இப்படிலாம் நல்லா ஒருத்தன் வீணை வாசிச்சானா அந்த ராஜா என்ன பண்ணுவான், ஒரு மாலையை போடுவான், ஒரு ஷாலை பத்தி விடுவான், ஏதாவது ஒரு சம்பாவனையை பண்ணி கொடுப்பான். இவ்வளவுதான் பண்ணுவானே தவிர பாப்பா அடுத்ததான் நீ தான் சிம்மாசனத்துல ராஜான்னு உட்காந்து வைப்பானா? உட்காந்து வைக்கவே மாட்டான். என்னதான் இவ்வளவு வேதாந்த விஷயங்கள் இது அதுன்னு சாஸ்திரங்கள்னா கரெக்டு ஞானமா படிச்சு வச்சாலும் படிக்கிறது மட்டும் போராது, அனுபவத்துல அது வரணும், அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வர. மேல ஆதிசங்கர பகவத்பாதாலே விவேக சூடாமணிக்கு அழகான ஒரு விஷயம் சொல்ற. சப்தாதிபிஹி பஞ்சவிரேவ பஞ்ச
பஞ்சத்வமாபு ஸ்வகுணேன பத்தா கூரங்க மாதங்க பதங்க மீன பிருங்கானரஹ பஞ்சபிரஞ்சிதஹ கிம். அத்வைதர் ஒன்னொன்னா சொல்லிட்டு வர அவர் சொல்ற, இந்த உலகத்தை நீ கவனிச்சியா, 5 விதமான ஜந்துக்கள் 5 விதமா அதனுடைய மரணத்தை, அதனுடைய முடிவை அது அடையிறது. முதல்ல எடுத்துட்டோம்னா ஒரு ஜலத்துல மீன் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த மீன் எப்படி இருக்கலாம், அந்த மீனுக்கு அது எங்க தங்கின்னு இருக்கோ அந்த ஜலத்துல அதுலயே சின்ன சின்ன சின்னதா கேள்விகள்லாம் அதுக்கு இருக்கும். அதுவே அதுக்கு போதும், அதுவே சஸ்டெயின் பண்ணிக்கும், அதை சாப்பிட்டாலே சந்தோஷமா தான் இருக்கப்படுது. ஆனா என்ன ஆயிடுறது, மீன் பிடிக்கணுங்கிறவன் அந்த மீன் பிடிக்கிறதுக்கான யந்திரத்தை வச்சுட்டு இருப்பான். அதுல ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கும், அதுல சின்னதா ஒரு புழு வைப்பான். அதை அவன் உள்ள போட்ட உடனே ஏற்கனவே இருக்கிற கிருமிகளை வச்சுட்டு சந்தோஷமா சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே? இல்ல இல்ல, அந்த புழுவை சாப்பிடணும், அந்த புழுவை சாப்பிடணும்னு அந்த ரசத்துக்கு ஆசைப்பட்டு, அந்த டேஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு அந்த மீன் வருது. அந்த புழுவை சாப்பிடணும்னு நினைச்சிட்டு அந்த புழு மேல வாயை வச்சா இந்த மீனை சாப்பிடணும்னு இவன் தூக்கிட்டு அதுக்கு அதனுடைய மரணம் ஏற்பட்டது. அடுத்ததா ஒரு மானை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ ஃபாஸ்டா விடும், அவ்வளோ அஜைலா இருக்கும். ஆனா அந்த மான் பிடிக்கிறவன ஒரு டெக்னிக் வச்சுருப்பான். இந்த மானுக்கு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சப்தத்தை கேட்டெடுத்து அப்படின்னா உடனே அது ஸ்தப்திச்சு போய் அந்த சப்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு ஒரு க்ஷணம் பார்க்கும். அப்படி ஒரு வாக்கியம் வச்சிருப்பான். அந்த வாக்கியத்தினால ஒரு சத்தம் போட்டவுடனே குடிக்க முடியாத மான் அதனுடைய தலையை இப்படி ஒரு க்ஷணம் காமிக்கும், அந்த போடுதான் அந்த மானை வதம் பண்ணிடுவான். இப்படி சத்தத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மான் அதனுடைய உயிரை விட்டுறது. யானையை பிடிக்கிறதுன்னு கட்டிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எப்படி யானை பிடிக்க முடியும், இவ்வளவு பெருசா இருக்கும், எப்பேற்பட்ட பலம் இருக்கும், அதுக்கு கஜ பலம். அந்த யானையை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா யானையை பிடிக்கிறவன் எப்படி பிடிப்பான் அப்படின்னா, இன்னொரு யானையை வச்சுதான் அந்த யானையை பிடிப்பான். ஏன்னா ஒரு ஆண் யானை அப்படின்னா யானை பிடிக்கிறவன் ஒரு பெண் யானை எடுத்துட்டு வரும், ஒரு பெண் யானை அப்படின்னா யானை பிடிக்கிறவன் ஆண் யானை எடுத்துட்டு வந்து இருப்பான். இந்த யானை என்ன பண்ணும், அந்த யானையுடைய ஸ்பர்ஷம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த யானை பக்கத்துல போகும். அந்த யானை பிடிக்கிறவன் வச்சுட்டு இருப்பானே, அந்த யானை என்ன பண்ணும், வந்த யானை தள்ளி விடும், ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சிருப்பான், அதுல பொத்துல விழுதலும், அதுல பிடிச்சாச்சு அந்த யானைய. இப்படி மீனை ரசத்துக்காக மாட்டிக்கிறது, மான் சப்தத்தினால மாட்டிக்கிறது, யானை ஒரு ஸ்பர்ஷத்தினால ஆசைப்பட்டு அதுல மாட்டிக்கிறது. அடுத்ததா வண்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த வண்டு ஒரு புஷ்பத்துல ஏன் போய் உட்காந்துக்கிறது, புஷ்பத்துல இருந்து வரக்கூடிய சுகந்தம், அந்த வாசனை எப்படி வருதுன்னு தெரிஞ்சுட்டு அதை ஒட்டியேதான் அந்த புஷ்பத்துல வந்து உட்காந்துக்கிறது. ஆனா இந்த வண்டு ரொம்ப நேரம் அந்த புஷ்பத்திலேயே இருந்திருது அப்படின்னா அந்த புஷ்பம் கடைசியில மூடிக்கும் இல்லையா, அந்த புஷ்பம் மூடிக்கும் போதே அந்த வண்டும் அதுக்குள்ளேயே இருந்துடும், வண்டுடைய உயிரும் போயிடுறது. இது சுகந்தத்தினால வந்து இந்த வண்டு மாட்டிக்கிறது. அடுத்ததா ஒரு பூச்சி, விட்டில் பூச்சி அப்படின்னு. இந்த விட்டில் பூச்சி நம்மளே பார்த்துருக்கோம். எங்கேயாவது லைட்டை போட்டோம் அப்படின்னா பூச்சியா வந்து இந்த லைட்டை நோக்கி போயிட்டே இருக்கும். அது போகும், பட்டுன்னு போய் அதை அடிச்சுட்டு கீழே விழுந்துடும், திரும்பி ஓடிமாவும் பட்டுன்னு அடிச்சுட்டு கீழே விழுந்துடும். இப்படி ஒரு தடவையும் அந்த வெளிச்சத்தை நோக்கி போகும் போதே அது இடிச்சுக்கும் போதே அதனுடைய ஒரு ரெக்க போகும், திரும்பி அதை போகும்போதே 2வது ரெக்கையும் போயிடும், 2 ரெக்கையும் போயிடுது அப்படின்னா இப்ப அதனால எங்கேயும் போக முடியாது, அதனுடைய ஊரையும் போச்சு அப்படின்னு. இந்த 5 ஜந்துக்கள் ஒன்னொன்றுமே ஒரு விஷயத்தினால மாட்டிக்கிறது. மீன்னா ரசத்தினால மாட்டிக்கிறது, யானைனா ஸ்பர்ஷத்தினால மாட்டிக்கிறது, மான்னா சப்தத்தினால மாட்டிக்கிறது, வண்டுனா கந்தத்தினால மாட்டிக்கிறது, விட்டில் பூச்சினா திருஷ்டி, இந்த வெளிச்சம் இருக்கேன்னு கண்ணுல பார்க்கிற காட்சினால மாட்டிக்கிறது. இப்படி அந்தந்த ஜந்துவானா அதுதான் மாட்டிக்கிறது. யானை சப்தத்துக்கு மாட்டான, வண்டு வந்து திருஷ்டிக்கு மாட்டான, இது அதற்கு எதுவோ அதுக்குதான் மாட்டிக்கிறது. ஆனா ஆதிசங்கரர் கேட்கிறார், அட மனுஷா, நீ 5க்குமே மாட்டிக்கிறேன்னா உன்னை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கிறார். அதுதான் நரஹ பஞ்சபிஹி அஞ்சிதா கிம். அத்வைதர் சொல்றார், இப்படி உங்களை போல மனிதர்களுக்கெல்லாம் ஒரு இந்திரியமும் அது அந்தந்த வழியில இழுத்துட்டு இருக்கும் போதே எங்கிருந்து பகவான் அடையறதுக்கு போகுது, எங்கிருந்து வைராகியம் ஏற்படும் நமக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த சரீரம் அனித்தியம், சரீரத்திலிருந்து வரக்கூடிய சுகங்கள் நம்ம அனித்தியம், இதெல்லாம் நம்ம ஒரு விஷயமாவே பார்க்கப்படாது. ஏன்னா எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கோமோ அவ்வளவு நாள் இதெல்லாம் அனுபவிக்க வரும். எந்த க்ஷணம் உயிரோடு போயிடுதோ, கண்ணு இருக்குதா, வாய் இருக்குதா, மூக்கு இருக்குதா, கை இருக்குதா, ஆனா தொட்டா தெரியலையே, நெருப்புல போட்டு எரிச்சா அந்த க்ஷணம் அடடா நெருப்புன்னு யாரும் கட்டலையே, வாய்க்கான சீமனை வைக்கும் போதே அது உள்ள போக மாட்டேங்கிறது, கண்ணனால எதுவும் தெரிய மாட்டேங்கிறது. அப்ப சரீரம் அனித்தியம், சரீரத்தினால எந்தெந்த சுகங்கள் தான் அனுபவிக்கிறோமோ அதெல்லாமோ அனித்தியம். இந்த சரீரத்தை அனித்தியம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது வைராக்கியத்தோட துளி கூட தேகாபிமானமே இல்லாம வேதாந்த விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற.
தேகாபிமானத்தோட வேதாந்த விசாரம் பண்ணது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் ஆதிசங்கர் அழகா சொல்ற. சரீர போஷணார்த்தி சன் ய ஆத்மானம் திதிர்க்ஷதி கிராஹம் தாருதியா திருத்வா நதிம் தத்தும் சகிச்சதி. அழகா ஸ்லோகத்தை சொல்ற. ஒருத்தன் வேதாந்த விசாரம்னு ஒரு மார்க்கத்துல வந்தாச்சு. வேதாந்த விசாரத்தினால ஆத்ம விசாரம் பண்ணிட்டு நான் பகவான் நான் பிரம்மத்தை அடைய போறேன் அப்படின்னு அந்த ஆத்ம ஞானத்தை அடைய போறேன்னு ஒருத்தன் நடந்துட்டு இருக்கான். ஆனா தேகாபிமானம் அவன் இன்னும் விடல. அதாவது என்ன, தான் இந்த சரீரம் தான் அப்படின்னு இன்னும் அவன் நினைச்சிட்டு இருக்கான். இந்த தேகாபிமானத்தை குடிச்சுட்டே தான் இந்த சரீரம் தான்ங்கிற அஜானத்தை குடிச்சுட்டே இந்த ஞான மார்க்கத்துல போடுதுங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, பெரிய பிரவாகமா கங்கை ஓடுறது. அந்த கங்கையை தாண்டணும்னு ஒருத்தன் ஆசைப்படலாம். ராத்திரி வேலை இருட்டா இருக்கு, கண்ணு தெரியல, எப்பயாவது அந்த கங்கையை தாண்டிடலாமே பார்க்கும்போது ஒரு பெரிய கட்டை ஏதோ வந்து வர போல இருக்கான். ஆஹா, அந்த கட்டை வந்து நல்ல வேலை கட்டையை குடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒருத்தன் அந்த கங்கைக்குள்ள அப்படி குதிச்சு அந்த கட்டையை பிடிச்சுக்கிறான். கட்டையை வச்சுட்டு போயிடலாம்னு பார்த்தா அது கட்டை இல்ல, முதல. கடைசியில அவன் தாண்டியா போவான், அவனைதான் அங்கேயே அவனை சமாப்தி, அந்த முதல்ல அவனை சாப்பிடும். அப்படி அந்த முதலையை பிடிச்சிட்டு எப்படி அந்த நதியை தாண்டறதுங்கிறது துர்லபமும் பண்ணவே முடியாதோ அந்த மாதிரி தேகாபிமானம் சரீர போஷணார்த்தி அப்படின்னு ஒருத்தன் சரீர போஷணத்தையே ஒருத்தன் மனசுல வச்சுட்டு வாழறவனால இந்த வேதாந்த மார்க்கத்துல பிரவேசிக்கவே முடியாதுதான். அது துர்லபம், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி, அப்ப முக்தி அப்படிங்கிற ஒரு பாதையில போனோம் அப்படின்னா அதுக்கு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, வைராக்கியம், ஆத்மபோதோ, பக்திஷ்சேதி த்ரயம் லகிதம். வைராக்கியம், ஞானம், பக்தி, இது 3 தான் மோட்சம் அப்படிங்கிற மார்க்கத்துல ரொம்ப முக்கியமானது. ஆனா அதுலயும் முதல்ல வைக்க வேண்டிய படி முக்தே சாதனம் ஆதோ தத்ர விராகோ விதிருஷ்ணதா புரோக்தா. வைராக்கியம் தான் முதல் படியே மோட்சம் அப்படிங்கிற சாதனையில. அதனால விதிருஷ்ணதா, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்துலயுமே ஆசையே வச்சுக்காத, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அனர்த்தம், அதெல்லாம் தாற்காலிகம், எதுவுமே நித்தியமா இருக்க போறது இல்ல, சரீரமும் நித்தியமா இருக்க போறது இல்ல. அப்ப இதை பத்தி சிந்தனையே விட்டுடு. ஆத்மாதான் நித்தியம், ஆத்மாதான் சுத்தம் அப்படின்னு பலவிதமா இந்த இடத்துல ஆத்மபோதம், பலவிதமா வைராக்கியத்தை இந்த இடத்துல அத்வைதாச்சாரியார் இவர்கள்லாம் கத்து கொடுத்துட்டே வர. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்ற, இவ்வளவு நான் கத்து கொடுக்கிறேன், குழந்தைகளா எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏதோ பாடம்னு நினைச்சிட்டு வெறும் படிச்சுட்டு இதற்கான எந்த விதமான ஒரு பிரயத்தனமும் இல்லாம அப்படியே இந்த வாழ்க்கையை ஓட்டிக்கணும் அப்படின்னா, ஏதோ இந்த ஜென்மா மனுஷ ஜென்மான்னு கிடைச்சிட்டு, ஆனா அடுத்த ஜென்மா மனுஷ ஜென்மா கிடைக்குமான்னு தெரியலையே. அஸ்வைஹி குரைஹி கஜைஹி பாதைஹி கரைஹி கண்டைர் அநேகதா பிராப்தம் ஜன்ம சஹஸ்ரேஷு ந பிராப்தம் ஞானமாத்மனஹ. இந்த ஜென்மாலேயே இதற்கான பிரயத்தனத்தை எடுக்காம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்மா மனுஷ ஜென்மாவா கிடைக்கும்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. அடுத்த எங்கேயாவது ஒரு குதிரையா வந்தோம்னா என்ன பண்றது, யானையா வந்தா என்ன பண்றது, மாடா பசுமாடா வந்தா என்ன பண்றது, அந்தந்த ஜந்துக்கள்லாம் பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஏன்னா அதுதான் பலவிதமான வழிகள் நமக்கு நினைக்கிறது. அதனால வாய்க்கிறது சொல்லவும் முடியாது. அவன் ஒரு மாடு மேல ஒரு கட்டையை வச்சுட்டு விவசாயத்துக்கு கூட்டிட்டு போறான் அப்படின்னா, பாரத மேல ஏத்திட்டு போறான் அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு ஆபீஸ் போகணும், நமக்கு தலைவலிக்கு உடம்பு சரியில்லை, நம்மளால ஒரு லெட்டரை போட முடியாது, ஒரு மெசேஜ் அனுப்ப முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால வேலை பண்ண முடியாதுன்னு அன்னைக்கு பாரத்தை ஏத்துறான் அந்த மாடு மேல. அதனால சொல்ல முடியுமா, இவ்வளவு பாரத்தை ஏத்தாத, எனக்கு தலைவலிக்கிறது, என்னால நடக்க முடியாது, அதனால வாய்க்கிறது சொல்ல முடியுமா? அதனால சொல்ல முடியாது. அதுக்கு எவ்வளவு புண்ணா இருக்கும் கழுத்தலாம். ஆனா அந்த கழுத்து மேலேயே அந்த ஒரு பெரிய கட்டை வச்சுட்டு விவசாயத்துக்கு எடுத்துட்டு போகும்போதே எவ்வளவு கஷ்டம் ஏற்படும் அந்த பசுமாடுக்கு. யானையெல்லாம் பார்க்கணும், நீங்க யூடியூப்ல பார்த்து வச்சுக்கோங்களே, இந்த யானையெல்லாம் எப்படி அவர்கள் மதம் பிடிச்ச யானையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவான்னு காமிப்பான். 2 பக்கமும் நிறைய சூலத்தினால அப்படி குத்தி குத்தி அங்குசத்தினால தலையை கீறி கீறி இப்படிதான் அந்த யானையை அந்த மதத்தை அவர்கள் தான் அடக்குவான். கண்ணுல இருந்து தண்ணியா வரும், அதுக்கு அவ்வளவு வலி இருக்கும், அவ்வளவு பிரியும். அந்த ஜென்மால வேதாந்த விசாரம் பண்ண முடியுமா? அந்த ஜென்மால அடடா நான் இதெல்லாம் மாட்டிக்க கூடாது, நான் வைராக்கியத்தோட இருக்கணுமே, நான் மோட்சத்தை அடையணுமேன்னு அந்த ஜென்மால நம்மளால நினைச்சுக்க முடியுமா? ஒரு குதிரையாவோ, ஒரு யானையாவோ, ஒரு யானையாவோ, ஒரு பன்னியாவோ, இல்ல ஒரு குதிரை, இப்படிலாம் ஒரு ஜென்மா எடுத்துட்டா இந்த விஷயங்கள்லாம் நம்மளால யோசிக்கவே முடியாது. குழந்தைகளா, துர்லபமான விஷயம் மனித பிறவி. துர்லபம் திரவைவை தத் தெய்வானுக்கிரஹ ஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுட்சுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. ரொம்ப ரொம்ப துர்லபம் இந்த மனித பிறவி. மனித பிறவிங்கிறது ஏதோ நமக்கு வந்ததுனால we are taking it for granted. கிடைச்சது சுலபமா, அதனால பத்தி யோசிக்கிறது இல்லை.
ஆனா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஜந்துகளும் பார்த்தாதான் நமக்கு தெரியும், அடடா நான் இதுவா கூட பிறந்திருக்கலாமே, ஆனா மனித பிறவி கிடைச்சிருக்கேன். நான் கொசுவா பிறந்திருக்கலாமே, நான் ஒரு கரப்பா பூச்சியா பிறந்திருக்கலாமே, இல்ல நான் ஒரு யானையாவோ குதிரையாவோ கழுதையாவோ பிறந்திருக்கலாமே, ஆனா ஒரு மனித பிரிவு கிடைச்சிருக்கேன். சரி, அது கூட பரவாயில்ல. எவ்வளவு பேர் மனித பிரிவு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பாரதத்துல ஒரு ஜன்மா, இது எவ்வளவு பெரிய விஷயம். பாரத தேசத்துல பிறந்து பாரத தேசத்துல பிறக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஆஸ்திகமான குடும்பம், பகவான் இடத்துல நம்பிக்கை இருக்கிற விசுவாசம் இருக்கிற போல ஒரு குடும்பம், அதுல பிறகுறதே எவ்வளவு துர்லபம். அந்த மாதிரி பிறந்தும் சாதாரணமா மட்டும் இல்லாம பகவான அடையணும்னு மனசுல ஒரு ஆசை வருதுன்னா அது எவ்வளவு துர்லபம். மோட்சம் அப்படிங்கிறது சரி, ஆசை வருது இருக்கட்டும், அந்த ஆசை மட்டும் இல்லாம எப்படி அவனை அடையணும்னு வழி காமிக்கிற போல ஒரு மகாத்மாவுடைய சம்பந்தம் ஏற்படணும்னா இன்னுமே எவ்வளவு துர்லபம். இவ்வளவும் கிடைச்சும் ஒருத்தன் பகவான் அடையறதுக்கான பிரயத்தனத்தை பண்ணாம வாழ்க்கையை சாதாரணமா வாழ்ந்தான் அப்படின்னா ஆதிசங்கர் சொல்ற அவ ஏதோ தன்னையே அவர்கள் ஆத்மஹத்தின்னு பண்ணிக்கிறாரே, அது ஆத்மஹத்தி கிடையாது, அது சரீர ஹத்தி தான். அது உடம்பதான் போட்டிக்கிறா. வாஸ்தவத்துல ஆத்மஹத்தி மனித பிரிவி கிடைச்சு, சத்சங்கம் கிடைச்சு, குருநாதர் கிடைச்சு, நாமான ஒரு வழி தெரிஞ்சு, அப்படியும் துளி கூட சத்சங்கத்துக்கு வராம நாமா சொல்லாம ஒருத்தர் வாழ்க்கையை வாழறான்னா அதுதான் ஆத்மஹத்தி அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதரே சொல்ற. இப்படி எல்லாம் வைராகியத்தை போதனை பண்ணிட்டே வர அத்வைதாச்சாரியார் அப்ப குழந்தையெல்லாம் எப்படி வளரணும்னு சொல்லுங்க. விஸ்வரூபன் எப்படி வளர்ந்துட்டு இருப்பான். ஒரு க்ஷணமே இந்த விஷயங்கள்லாம் கேட்க 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 வைராகியம் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. இந்த லோகத்துல விவகாரமே வேண்டாம், லோகத்துல இது மாதிரி வாழவே வேண்டாம், எதுக்கு இந்த அனர்த்தமான வாழ்க்கை, அனர்த்தமான உலக சுகங்கள், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, எப்படியாவது பகவான் அடைஞ்சிடணும், எப்படியாவது பகவத் திருவடி அடைஞ்சிடணும் அப்படின்னு இந்த விஸ்வரூபனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சன்னியாசம் வாங்கிக்கணும் தர ஒரு ஆசையும் வளர்ந்துட்டே வருது. இப்படி வளர்ந்துட்டு வர ஒரு நாளுமே அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குமா, கலப்பிடலாமான்னு யோசிக்கல. ஆனா ஒரு நாளும் காப்பாறான். யாருன்னா ஜெகநாத மிஸ்ரரை, சச்சி மாதாவை, குழந்தை நிமாய. ஜெகநாத மிஸ்ரருக்கு அவ்வளோ வயசாயிட்டு அவர்களாலையும் இனிமே வெளியில தான் போய் சம்பாதிச்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சச்சி மாதாவுக்கும் ரொம்ப வயசாயிடுது. யாராவது ஒருத்தர் இருந்துட்டு சகாயத்துக்கு இருந்தாதான் சச்சி மாதாவாலையும் வேலை பண்ண முடியும். குழந்தை நிமாய், அவனுக்கும் எதுவுமே உலகத்தை பத்தி இன்னும் தெரியாது. அவனும் சாதாரண குழந்தை போலதான் எல்லா இடத்தையும் விளையாடிட்டு இருக்கான். இப்படி 3 பேரை விட்டுட்டு எப்படி உன்னால போக முடியும்? இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே, இவர்களால நம்ம தானே பார்த்துக்கணும். அப்பாவுக்கு இனிமே நம்ம தானே வெளியில போய் நம்மளுடைய பாண்டித்யத்தினாலையும் நம்ம கத்தட்டத்தினாலையும் ஏதாவது சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கணும். நம்ம தானே சச்சி மாதாக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணி காப்பாற்றணும். நம்ம தானே இந்த குழந்தைய எப்படியாவது பிடிக்க வச்சு விமானம் நல்லவனா நம்மள தானே வளர்த்துட்டு வரணும்னு எல்லாம் யோசிக்கிற. ஆனா அடுத்த க்ஷணம் மனசுல இருந்தே ஒரு வாக்கு கேட்கறது, நம்ம யார் இவாளெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியா ஏன் உலகத்தை சுத்தி பார்க்கும் போதே ஏதோ ஒரு இடத்துல தூரத்துல ஒரு சின்ன ஒரு முட்டை, அந்த முட்டையில இருந்து ஒரு குருவி வெளியில வருது. அதனுடைய அம்மா எங்க இருக்குன்னு தெரியாம குவான்னு கத்துறது. ஆனா அது அதனுடைய வாழ்க்கையை வளர்ந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு பசுமாடு அதனுடைய வாழ்க்கை அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. யார் யாரும் உலகத்துல எல்லாருடைய வாழ்க்கையுமே அது நடத்திட்டு போனவன் ஒருத்தன் சர்வேஸ்வரரான பகவான் இருக்கும் போதே ஏதோ அஞ்ஞானம் தான். நம்ம தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போறோம், நம்ம சங்கல்பத்தால தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போறோம், எல்லாம் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இதெல்லாம் ஒரு அஞ்ஞானம் நம்மளாம் நம்ம மேல போட்டுட்டு இருக்குது. வாஸ்தவத்துல எல்லாத்தையும் நடத்திட்டு போறோம் அந்த பிரபு தான். இவ்வளவு நாள் நம்மளை பார்த்துக்கிறவனுக்கு இனிமே இவர்களை பார்த்துக்கிறதுக்கு தெரியாதா அப்படின்னு இன்னுமே அவனுக்கு வைராகியம் திருடமா ஏற்படுறது. சச்சி மாதாவும் அந்த சமயமா ஜெகநாத மிஸ்ரர் கிட்ட பேசுறது இவர் காதுல விடுறது. அவனும் சொல்றா, நல்லா அது வயசாயிடுத்து, இதுக்கு மேல கிரகத்துல காரியங்கள்லாம் எனக்கும் பண்ணறதுக்கு ரொம்ப சக்தியே இல்லை. சீக்கிரமா விஸ்வரூபனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னா அந்த நாட்டு பொண்ணு நமக்கு என்னென்னலாம் கைங்கரியம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, எனக்கு ஒரு உதவியா இருப்பாருங்கிறத காதுல விழுந்துன்னு அடுத்த க்ஷணம் பார்த்த இனிமே நம்ம இந்த கிரகத்துல இருக்கக்கூடாது, இருக்கோம்னா பந்தப்பட்டுடுவோம் அப்படின்னு கலரணும்னு ஒரு ஆசை. ஆனா சச்சி மாதா கிட்ட சொல்லாம போறதும் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால சொல்லியும் சொல்லாத போனதும் கலவரா. எப்படின்னா சச்சி மாதா இடத்துல வந்து அவர் ஒரு பகவத்கீதை புஸ்தகம் அவர் பாராயணத்துல அவருக்கான விஸ்வரூபன் வச்சுட்டு இருக்க. அந்த பகவத்கீதை புஸ்தகத்தை எடுத்து வந்து எழுதிட்டே சச்சி மாதா கிட்ட கொடுத்து, அம்மா நிமாய் வயசானதுக்கு அப்புறம் இந்த புஸ்தகத்தை நீ அவனுக்கு கொடு அப்படின்னு விஸ்வரூபன் சொல்ல. சச்சி மாதாவுக்கு புரியவே இல்லை. ஏண்டா வயசானதுக்கு அப்புறம் நானுக்கு கொடுக்கணும், நீயே கொடுத்துற, அதுதான் நிமாய, நீயே என்ன பண்ண, நல்லா கத்துட்டு இருக்கல, எல்லாமே சகல சாஸ்திரங்களோட கத்துட்டு இருக்கல, நீ ஒண்ணு பண்ணு, நிமாய்க்கு அவன் வயசாக நீயே சகல சாஸ்திரங்கள்லாம் கத்துக்கூட, அவன் உங்ககிட்டே இருந்துட்டு வளர்ந்துட்டு வரட்டுமே. சச்சி மாதாக்கு இதெல்லாம் புரியவே இல்லை. அந்த புஸ்தகத்தை கொடுத்த, நான் இருந்தா கொடுக்குறேம்மா, இல்லைன்னா நீ இதை நிமாய்க்கு கொடுத்துற அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி
லோகநாதன் அப்படின்னு நம்ம விஸ்வரூபனுடைய ஒரு உன்னவிட்ட சகோதரன், ரொம்ப ஒரு சகா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த லோகநாதனுக்கும் இந்த மாதிரி உலகம் அனர்த்தம், உலக விஷயங்கள்லாம் அனர்த்தம், இதெல்லாம் ஒரு சாரமே கிடையாது, பகவானை நோக்கி போகணும்னு அவனுக்கும் அப்படி ஒரு ஆசை. அதனால இவர்கள் 2 பேருமே ராத்திரியா யாருக்கும் தெரியாது அங்கிருந்து கிளம்பி அந்த கங்கைய, அந்த ராத்திரி வேலை படகெல்லாம் கூட இல்லை, அந்த கங்கையில அவர்கள் அப்படியே நீஞ்சிட்டு அவர்கள் ஒரு ஸ்விம் பண்ணியே அந்த கங்கையை தாண்டி அவர்கள் ஓடி போய் சங்கராரண்யர் அப்படின்னு ஒரு மகாத்மா, சங்கர சம்பிரதாயத்துல ஒரு சன்னியாசி, அந்த சங்கராரண்யர் இடத்திலேயே அவர்கள் சன்னியாசம் வாங்கிக்கிறார். விஸ்வரூபன் அங்கிருந்து சன்னியாசம் வாங்கிட்டு பல க்ஷேத்திரங்கள் இப்படி அப்படின்னு சஞ்சாரம் பண்ணிட்டு கடைசியில பண்டரி க்ஷேத்திரத்துல அவருடைய சித்தி ஏற்பட்டது. இது மேல பண்டரி யாத்திரை நம்ம மகாபிரபுவே வரும்போதே அவர்கிட்டயே சொல்ல போறார், நம்ம விஸ்வரூபன் இங்கதான் சித்தி ஆயிருக்கார் அப்படின்னு அவரிடத்தையே காமிக்க போறார். அன்னைக்கு ராத்திரி விஸ்வரூபன் இப்படி ஓடி போனது, அடுத்த நாள் காலத்தால சச்சி மாதா எழுந்துக்கிறா, ஜெகநாத மிஸ்ரர் எழுந்துக்கிற. எப்பொழுதுமே ஜெகநாத மிஸ்ரர் பக்கத்துலதான் விஸ்வரூபன் படுத்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஜெகநாத மிஸ்ரர் எழுந்துட்ட பார்த்தாலே விஸ்வரூபன் காணும். அவரே யோசிக்கிறார், என்னடா விஸ்வரூபன் காணுமே, ஓஹோ இல்ல நமக்கு முன்னாடியே கங்கா ஸ்நானத்துக்கு கிளம்பிருப்பானோ அப்படின்னு சொல்லி, இல்லையே பொதுவாக நம்மளோட தானே சேர்ந்து கங்கா ஸ்நானத்துக்கு போவான்னு எழுந்துட்டு இங்க தேடலாம் அங்க தேடா பார்த்தா விஸ்வரூபனை காணும். சச்சி மாதா எழுந்துக்கிறா, அவ நிறைய பேர் கிட்ட கேட்டு பார்க்கறா, பார்த்தா விஸ்வரூபனை காணும், அழகா. உடனே பல ஜனங்கள் கேட்கறா ஜெகநாத மிஸ்ரர் கிட்ட, இந்த மாதிரி விஸ்வரூபனம் பல நாட்களா ஏதோ நம்மளும் கேள்விப்பட்டோம், சன்னியாசத்திலேயே அவனுக்கு ஆசை இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தா, வாஸ்தவத்துல அந்த மாதிரி சன்னியாசமாவே வாங்கணும்னு கிளம்பி போயிருப்பானோ. கவலைப்படாது ஜெகநாத மிஸ்ரரே, சின்ன வயசு தானே, இப்ப கூட நாங்க எங்கேயாவது போய் தேடிட்டு அவனை நாங்க கூட்டிட்டு வந்துடும். ஏன்னா அவன் இல்லாம நீங்க 3 பேர் எப்படி வாழவேன், அவன் ஒரு பெரிய ஒரு ஆதாரமா இருந்தானே, நீங்க தனியா இருந்து என்ன பண்ணுவேன், நாங்க கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு அவர்களாம் போகும்போது ஜெகநாத மிஸ்ரர் பாருங்க, சாதாரண ஒரு அப்பா அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா அவர் என்ன சொல்லிப்பாரு, ஆமாமா குழந்தை கூட்டிட்டு வந்துருவோம், எப்படி அவன் இல்லாம நான் எப்படி இருப்பேன், நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிதானே பேசுவார். ஆனா ஜெகநாத மிஸ்ரர் அவர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து கையை கூப்பிட்டு சொல்றாரு, நாங்க என்ன எங்க கிரகத்துல ஒரு சண்டை போட்டா அவன் பிரிஞ்சு போனான், இல்ல ஏதோ பெரிய கஷ்டம் வந்ததுன்னு அதனாலே அவன் நாங்க எங்களை பிரிஞ்சு போனான், அவன் இப்ப கிளம்பிக்கிறது உயர்ந்த பாதை, அவன் போயிருக்கிறது பகவானை நோக்கி போகணும்னு அந்த ஒரு சாதனமா கிளம்பியிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இது. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுவோம், எல்லாருமே அந்த குழந்தை எந்த மார்க்கத்துல அவன் போயிருக்கானோ அதனுடைய பலன் அவனுக்கு ஏற்படணும். அவன் சன்னியாசம் அப்படியே கிளம்பியிருக்கானா அதற்கான திருடமான வைராக்கியமும் அதற்கான திருடமான ஏகாகிரமான சித்தமும் அவனுக்கு இருந்துட்டு எந்த ஒரு சாதனை எந்த லட்சியத்தை நோக்கி அவன் போயிருக்கானோ அந்த லட்சியத்தை அடையணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ஜெகநாத மிஸ்ரர் சொல்றாரு. அதுதான் சிங்கத்துக்கு தானே சிங்கக்குட்டி பறக்கும். அதனால அப்படி ஒரு அப்பாவா இருக்க நம்ம ஜெகநாத மிஸ்ரர் விஸ்வரூபன் கருவினது என்னதான் அவர் இப்படி தைரியமா இருந்தாலும் கூட அவருடைய புத்திரன் இப்படி கருவினது அவருக்கு பரமசோகத்தை கொடுக்குது. ஏன்னா நிறைய நாட்களுக்கு அப்புறம் நம்ம அத்வைதாச்சாரியார் ஒரு அனுகிரகம் பண்ணி பிறந்த குழந்தை, முதல் பிறந்த குழந்தை விஸ்வரூபன் தானே. அதுவும் அவ்வளவு சமத்தான ஒரு குழந்தை, நல்ல சாதுவா இருந்தா, அப்படி ஒரு தேஜஸா இருந்தா, ஒரு துஷ்ட குழந்தை தன்னை விட்டு போனா கூட அந்த அப்பாவுக்கு மனசுல அப்படி ஒரு எண்ணம் வராது. ஆனா ஒரு சத் குழந்தை இப்படி தன்னை விட்டு போயிருக்கிறதுங்கிறது அவனால தாங்கிக்க முடியல, அவர் மனசு ரொம்ப பாதிக்கிறது. அப்படி அவர் கஷ்டப்பட்டு இருக்க ஒரு சமயம் கொஞ்சமா நம்ம நிமாயும் வளர்ந்துட்டே வர, நிமாய்க்கு உபநயனாதி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு பேச்சு ஏற்படுது. நிமாய பாடசாலைக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு பேச்சு ஏற்படுது. பேச்சு வந்த உடனே சச்சி மாதா சொல்லிட்டா பாடசாலைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு. ஏன் பாடசாலைக்கு அனுப்பக்கூடாது, ஆமா அத்வைத பாடசாலைக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா அந்த குழந்தை அங்க படிக்க ஆரம்பிப்பான். அத்வைதம் சொல்லுவார், உலகம்லாம் தாற்காலிகப்பா, உலக விஷயங்கள்லாம் தாற்காலிகம், உலக சுகம்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஆத்மாவை தான் பார்க்கணும், அந்த ஞானத்தை தான் அடையணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு குழந்தை சன்னியாசம் கிளம்பி போயிட்டான். இந்த குழந்தை எங்காவது கிளம்பி போனோம்னா நான் என்ன பண்ணுவேன், பாடசாலைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு குழந்தைய பார்த்து வச்சுட்டாலும் கிரகத்திலேயே. அங்க கிருஷ்ணாவதாரத்துல மாடு மேய்க்கிறதுக்காக நான் போறேன்னு சொல்ல, இல்ல நீ மாடு மேய்க்க போக கூடாதுன்னா, இல்ல நான் பாடசாலைக்கு போறேன்னு குழந்தை சொல்றது. ஆனா இவங்க சொல்றா இல்ல பாடசாலைக்கு போக கூடாது அப்படின்னு உட்காந்து வச்சிருக்கான். ஆனா ஒரு சமயமும் பாடசாலைக்கு போகணும் படிக்கணுங்கிற ஆசையை நிமாய் வெளிப்படுத்திக்கிறான், அப்பப்ப காமிச்சுக்கிறான். ஒரு சமயம் என்ன ஆயிடுது, ஒரு இடத்துல பார்த்தா அப்படியே சாக்கடை போறது, எங்க பார்த்தாலும் குப்பையா இருக்கு, மலமூத்திரமா இருக்கு, அந்த இடத்துல நிமாய் உட்கார்ந்துட்டு இருக்கான். நிமாய் அந்த இடத்துல பார்த்த உடனே சச்சி மாதா ஓடி வரா, கேட்டா நிமாய் மூளையே இல்லையா, எங்க பார்த்தாலும் குப்பையா இருக்கு, அழுக்கா இருக்கு, சாக்கடையா இருக்கு, அங்க யாரும் போய் உட்கார்ந்துப்பான்னு கேட்ட உடனே நிமாய் சொல்றான், அம்மா
படிச்சாதானே மூளை வரும், படிக்கலன்னா மூளை இல்லை தானே, அதனாலதான் எனக்கு மூளையே இல்லை, மூளை இல்லாதனால எனக்கு தெரியவே இல்லாமா அப்படின்னு அந்த குழந்தை சொல்றாங்க. இன்னொரு நாள் இந்த நிமாயி ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுறான் தன்னுடைய குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸோடலாம். ஏன்னா நிமாயி போய் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுவோம், என்னுடைய கண்ணை துணினால மூடிட்டு என் கையில ஒரு பாத்திரத்தை கொடுங்க, நானும் ஒரு இடமா போய் அம்மா தாயே பிக்ஷை போடுமா பிக்ஷை போடுமா நானும் கேட்டுட்டே வரேன் அப்படின்னு இந்த குழந்தை விளையாட்டு விளையாடத்தான். இப்படி விளையாட்டு இருக்கும் போதே சச்சி மாதா நோக்கி 4-5 பேர் வரா. வந்து சொல்றா, என்ன சச்சி, நம்ம நிமாயி கண்ணுல துணியை போட்டுட்டு அம்மா தாயே பிக்ஷை போடுமான்னு கேட்டுட்டு சொன்னே சச்சி மாதா தாங்கல, ஓடி வந்து கேட்கறா, என்ன நிமாயி இந்த மாதிரி அசட்டு தான் விளையாட்டு கண்ணை மூடிட்டு பிச்சை போடுமா இப்படி யாராவது கேட்பாடான்னு கேட்டானா நிமாயி சொல்றானா, அம்மா நான் படிக்கல, சாஸ்திரம் எல்லாம் தெரியல அப்படின்னா மேல இந்த மாதிரி பிச்சை எடுக்கதாட்டமா போகணும், அதனால இப்பயே நான் அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அந்த படத்தை சொல்றேன். அது மட்டும் இல்ல, கண்ணை மூடிட்டு ஏன் போகணும் அப்படின்னு கேட்டானா, படிப்பு தான் ஒருத்தனுக்கு கண் பார்வை திருஷ்டியே, படிப்புன்னு ஒண்ணு இல்லைனாலே பார்வையே இல்லை. அதனால படிக்காதவன் பார்வை இல்லாதவன் போலதானே, நான் படிக்கலன்னா எனக்கு எங்கமா கண்ணு தெரிய போகுது, எப்படிமா இந்த உலகத்துல நான் எப்படி இருக்கணும் எப்படி பாடணுங்கிறதுலாம் தெரிய போகுது, அதனால இப்பயே கண்ணு மூடிட்டு பிச்சை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட உடனே சச்சி மாதாக்கே புரியுது, சரி வேற வழி இல்லை, இவனுக்கும் அவ்வளோ ஆசை இந்த மாதிரி படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு இந்த குழந்தைக்கு நல்ல உபநயனாதி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வச்சு கங்காதாஸ் அப்படிங்கிறவருடைய பாடசாலையில குழந்தைய சேர்க்கணும் அப்படின்னு தீர்மானத்துக்கு இவர்கள்லாம் வரா. உபநயனாதி சம்ஸ்காரங்கள் அப்படின்னு பண்ணும்போது நிமாயி பண்டிதருக்கும் நிமாயிக்கும் இந்த குழந்தைக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, நமக்கு மூணல் போட போறா, காயத்ரி மந்திர உபதேசம் பண்ண போறான்னு இந்த குழந்தையும் காத்துட்டே இருக்கான். கூடல் போட்டு இந்த பிரம்மோபதேசம் பண்ணும் போதே அந்த காயத்ரி மந்திரத்தை காதல கேட்ட க்ஷணம் குழந்தை மூர்ச்சியா கீழ் விழுந்ததானா. நம்ம நிமாயி மூச்சா கீழ் வந்தோடனே அவர்கள் ஜனத்தெல்லாம் தெரிச்சு எப்படியோ எழுப்பி விடலாம். எழுப்பி விட்டதும் பிக்ஷா வாங்கணும். இப்ப அடுத்ததா பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு. அப்ப பிக்ஷை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஞாபகம் வரா. யாரு அப்படின்னா அந்த நிமாயி சின்ன குழந்தையா இருக்கிறதுல இருந்து லாலனை பண்ணிட்டு வர ஒரு வேலைக்காரி. அவருக்கு தினத்திலே அந்த வேலைக்காரி ஒரு நாள் இப்ப எனக்கு உபநயனம் நடக்க போறதுக்கு அதை தெரிஞ்ச உடனே அழுதுகிட்டே இருப்பாங்க. என்ன நிமாயி, இவ்வளவு நாள் நீ என்கிட்ட வந்தடா, இவ்வளவு நாள் என்கிட்ட வந்த, இவ்வளவு நாள் நான் உன்னை லாலனை பண்ணிட்டே இருந்தேன், ஆனா உனக்கு பூனை போட்டதும் பக்தி பிக்ஷா தேகினி என்கிட்ட நீ வரவே மாட்டே, நீ என்கிட்ட வரவே போடுதலே அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கா, அந்த வேலைக்காரி அம்மா. இப்படி இந்த குழந்தை மூச்சடங்கி விழுந்தானா பிக்ஷை வாங்கணும் இல்லையா, பிக்ஷை வாங்கணும்னு போகும்போதே ஒரு ஆவேசம் வந்த போல ஓடி போறான். ஜனங்கள்லாம் பார்த்தா எங்க போறான்னே தெரியல. நிமாயி ஓடி போய் ஒரு ஓரத்துல அந்த வேலைக்காரி அம்மா அழுதுகிட்டே இருந்தாலே அந்த அம்மா இடத்துல போய் அந்த பாத்திரத்தை காமிச்சு பவதி பிக்ஷா தேஹி அப்படின்னு காமிக்கிறாங்க. அழகா சுத்தி இருக்கிறவாள்லாம் அவர்கள்லாம் புரியவே இல்லை என்ன நடக்கிறதுன்னு. அவரும் நிமாயும் ஒரு ஆவேசத்துல தான் இருக்கான். அப்ப சச்சி மாதா பின்னாடி ஓடி வந்து அவன் அம்மா சொல்றாளாம், குழந்தைய நான் பிக்ஷை போடுறேன்டா, பாத்திரத்துக்காக பிக்ஷை போடுறேன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், அம்மா உங்க இடத்துல நான் பிக்ஷை வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன் வாங்கிக்க மாட்டேன்னா, நீ ஏகாதசி உபவாசம் இருக்கையா அப்படின்னு கேட்கிறான். ஏகாதசி உபவாசம் இல்லையப்பா, ஏகாதசி உபவாசம் இல்லைன்னா நான் வாங்கிக்க மாட்டேன், அவ ஏகாதசி உபவாசம் இருக்கா, அதனால அவகிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே கம்பீரமா இந்த குழந்தை சொல்லுது, பிக்ஷை போடணும் அப்படின்னா இன்னிலேருந்து ஏகாதசி உபவாசம் இருந்தாதான் பிக்ஷை அப்படின்னா. அம்மா கையை கூப்பிட்டா, நான் ஏகாதசி விரதம் இருக்கேன்டா, ஏகாதசி உபவாசம் இருக்கேன், நீ பிக்ஷை எடுத்துக்கிறான்னா அப்ப அந்த பாத்திரத்தை காமிச்சா பிக்ஷையை வாங்கிட்டா திருப்பி முடிச்சியா இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ஆவேசம் அந்த குழந்தைக்கு அப்படி ஏற்படுது. பகவத் ஆவேசத்துல இந்த மாதிரி வந்து நிறைய பக்கத்துல இருக்கிறவாள்லாம் யோசிக்கலாம். அப்பப்ப குழந்தை மூர்ச்சையா போயிடுறது, அப்பப்ப கம்பீரமா பேசுறது, இது என்ன சேஷ்டையா இருக்குமோ, ஏதாவது பூத சேஷ்டையா தானா. அப்பதான் பண்டிதர்லாம் யோசிக்கலாம், பூத்த சேஷ்டையா இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா எந்த பூதமும் ஆவேசிச்சு வந்து ஏகாதசி விரதம்னு சொல்லப்படுறது கிடையாது. அப்ப ஏதோ ஒரு பகவத் ஆவேசமா தான் இருக்கும் இந்த குழந்தை இடத்துல அவரவர்கள் நினைச்சுக்கலாம். ஆனா புரிஞ்சுக்க முடியல இந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தை அப்படிங்கறதெல்லாம். அப்படி ஜம்முன்னு இந்த குழந்தைக்கு உபநயனங்கள்லாம் படிச்சு எப்படி பாவனாவதாரத்துல சத்ரம் சதண்டம் சஜலம் கமண்டலம் விவேஷ விபத் ஹயமேதவாட்டம் பௌச்சா மேகலயா வீதம் உபவீதா ஜீவந்தனம் ஜடிலம் வாமனம் விப்ரம் மாயா மானவகம் ஹரின் ஜம்மன சத்திரம் தண்டம் கமண்டலோ மேகலை மௌச்சி எல்லாத்தையும் போட்டு குழந்தை பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்னா வாமனவட்டு போலவே அவ்வளவு அழகா. தம்மட்டும் பாவம் திருஷ்டம் போதமான மகர்ஷயா. சுத்தி இருக்கிற பண்டிதர்கள் எல்லாருமே எப்படி எங்க வாமனாவதாரத்துல இந்த வலினுடைய ராகத்துக்குள்ள இந்த சின்ன வாமன வட்டும் இவர் நுழையும் போதே
பெரிய பெரிய ரித்திகெல்லாம் தன்னறியாம எழுதிட்டு கையை கூப்பிட்டு யார சனத்குமாரன் வந்திருக்காரா, இல்ல அக்னி தேவதையே வந்திருக்காரா, இல்ல சாட்சாத் சூரியனே வந்திருக்காரான்னு அவர்களெல்லாம் கையை கூப்பிட்டு எழுதிட்ட மாதிரி அங்க இருக்கிற பண்டிதர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கலாம். அப்படி ஒரு தேஜஸ் இந்த குழந்தை தெரியாது. வாமன வகு போலவே இந்த குழந்தையும் அப்படி ஜம்மன தேஜஸ்வியா உபநயனாதி சம்ஸ்காரங்கள்லாம் முடிஞ்சதும் அடுத்ததா பாடசாலையில சேர்க்கணும். அதனால கங்காதாஸ் அப்படிங்கிறவர் வியாக்கரண பண்டிதன். அந்த வியாக்கரண பாடசாலை கங்காதாசனுடைய பாடசாலையில் இந்த குழந்தைய சேர்த்து விடலாம். பலவிதமான சாஸ்திரங்கள்லாம் இந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு வரான். நல்ல மேதாவிலாசம், நல்ல புத்திசாலி. இவ்வளவு நாளா பாடசாலைக்கு போகக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே போவேன்னு சொன்ன நிமாயி இப்ப பாடசாலைக்கு போகணும்டா சொன்னா போக மாட்டேங்கிறான். இப்படி ஆடப்படுதான். இப்ப என்னன்னா 4 நாளுக்கு ஒரு தடவை 10 நாளுக்கு ஒரு தடவை தான் பாடசாலைக்கு போறதான். அப்படி பாடசாலைக்கு போகாத சமயம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீதியில எல்லா குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்து ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. எல்லா குழந்தைகளும் சேர்ந்து நாம சொல்லிட்டு நாம கீர்த்தனம் பண்ணிட்டு வீதியிலலாம் நடந்துட்டு ஜாலியா நம்ம நிமாய் குழந்தை அப்படிதான் சந்தோஷமா பலவிதமான விளையாட்டுகள்லாம் விளையாடுவான். 10 நாளுக்கு ஒரு தடவை 2 தடவை பாடசாலைக்கு வருவான். ஆனா மற்ற குழந்தையெல்லாம் விழுந்து படிக்கிறதெல்லாம் ஈஸியா வந்துடும். ஒரு தடவை படிச்சதுலயே நம்ம நிமாய்க்கு அப்படி ஒரு மேதாவிலாசம், அப்படி பிரகாசமான அறிவர். நிமாய்க்கு ஒரு ஃப்ரெண்டு யாருன்னா ரகுநாதன் அப்படின்னு அவருக்கு பேர். இந்த ரகுநாதனும் நிமாயும் சேர்ந்துதான் படிச்சுட்டு வரா. ரகுநாதருக்கு என்ன ஆசை அப்படின்னா அந்த காலத்திலேயே சகல சாஸ்திரங்கள்ல இந்த நியாயங்கிற சாஸ்திரம் ரொம்ப அது படிச்சவர்கள் ரொம்ப பெரியவாளா இருக்கும். அது ரொம்ப வேற அது அவ்வளவா நிறைய பேருக்கெல்லாம் தெரியாத ஒரு சாஸ்திரமா இருந்தது. இந்த ரகுநாதனுக்கு என்ன ஆசை அப்படின்னா இந்த தர்க்க சாஸ்திரத்துல ஒரு கிரந்தம் எழுதணும். இந்த கிரந்தம் எப்பேற்பட்ட கிரந்தமா இருக்கணும்னா இந்த கிரந்தத்தை படிச்சுட்டு மற்றவர்கள் எல்லாருமே அவாவா கிரந்தம் எழுதுறது நிறுத்திடணுமா. ஏன்னா அவ்வளவு உயர்ந்த கிரந்தமா இருக்கணும். தர்க்க சாஸ்திரம்னு சொன்னாலே இந்த கிரந்தம் பேருதான் வரணும். அப்படி ஒரு புகழும் அப்படி ஒரு பேரும் ஏற்படணும்னு ஜம்முனோட கிரந்தத்தை எழுதிட்டு வரான் இந்த ரகுநாதன். இப்படி எழுதிட்டு வரும்போதே நிறைய பேர் பேசிக்கிறா என்னன்னா நிமாயும் ஒரு தர்க்க கிரந்தம் எழுதிட்டு வர போல இருக்கு அப்படின்னு பேச்சு வருது. இதை கேட்ட உடனே ரகுநாதனுக்கு கொஞ்சம் பயம். ஏன் அப்படின்னா நிமாய் வயசுல சின்னவரா இருந்தாலும் கூட நல்ல மேதாவிலாசம், நல்ல புத்திசாலி. அதனால இவருடைய கிரந்தம் ரொம்ப நல்லா இருக்குமே, இவர் கிரந்தம் ரொம்ப பிரகாசிச்சிருக்குன்னா நம்ம கிரந்தத்துக்கு என்ன ஆகுதுன்னு ஒரு சின்ன பயம் ஏற்பட்டது ரகுநாதனுக்கு. அதனால ரகுநாதனே போய் ஒரு சமயம் நிமாய் இடத்துல நிமாயி நீ ஏதோ தர்க்க விஷயமா கிரந்தமா எழுதுறியாமே கேள்விப்பட்டேன். ஆமா அது என்ன ஒண்ணும் இல்லை, சும்மா ஏதோ நான் கேட்டுட்டு இருக்கேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மனசுல வருதெல்லாம் எழுதிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா. இல்ல நீ ஒண்ணு பண்ணு, நீ என்ன எழுதுறியோ அதை சும்மா எனக்கு காமியனாலே எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல. அன்னைக்கு ஒரு நாள் நிமாயும் ரகுநாதரும் 2 பேரும் கங்கையில படகுல போயிட்டு இருக்கா. படகுல போயிட்டு இருக்கும் போதே ரகுநாதன் நீ சொன்னீங்க அந்த தர்க்க கிரந்தம் காமிக்கணும், நான் எழுதியிருக்கேன் இதெல்லாம் காமிக்க பாரு அப்படின்னு இந்த ஒரு பேப்பரா எடுத்து காமிக்கிறார் ரகுநாதன். ரகுநாதன் இந்த பேப்பர்லாம் எடுத்து படிக்க படன்னு கண்ணுல இருந்து ஜலம் வருது. நிமாய் பார்க்கல இது என்ன பாகவதமா ராமாயணமா படிச்ச உடனே கண்ணுல இருந்து ஆனந்த பாஷ்பம் வருது, இது தர்க்க கிரந்தம், இதை படிச்சு எங்க இருந்து கண்ணுல இருந்து ஜலம் வருது, என்ன பாச்ச ரகுநாதா ஏன் அழறன்னு கேட்டா நிமாய் நான் பொய் சொல்ல விரும்பல, நான் உண்மையே சொல்றேன். எனக்கு இவ்வளவு நாள என்ன ஆசைனா நான் ஒரு தர்க்க கிரந்தம் எழுதணும், இந்த கிரந்தத்தை மாதிரி கிரந்தமே இருக்கக்கூடாதுன்னு எழுதணும், அதுக்கு மேல ஒரு கிரந்தம் இருக்கக்கூடாத மாதிரி எழுதணும், அப்படி ஒரு விக்கியாதி ஒரு ஃபேம் ஒரு புகழ் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப உன்னுடைய இந்த தர்க்க கிரந்தத்தை படிச்சதுக்கு அப்புறம் நான் இப்பதான் எனக்கு புரியாது, என்னுடைய கிரந்தம் இது பக்கத்துல கூட வராது, இதுக்கு சமமா துளி கூட வராது, உங்க கிரந்தத்தை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா எழுதிருக்காருன்னு சொன்ன உடனே நிமாய் ஒரு க்ஷணம் யோசிக்கலாம். அவ்வளவுதானே அந்த புஸ்தகத்தை கையில எடுத்து அப்படியே கங்கையில தூக்கி போட்டாராம். பார்க்காத ரகுநாதன் என்னப்பா நிமாய் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் யோசிச்சு நீ எழுதிருக்கே, இவ்வளவு பெரிய இதுல கிரந்தம் வெளியில வந்ததுன்னு வச்சுக்கோ பெரிய பெரிய பண்டிதான்லாம் தூக்கி விடுவா, அப்பேற்பட்ட ஒரு கிரந்தம் இது அப்படிவா தூக்கி விடுவா யாராவது கேட்டானா ரகுநாதா எனக்கு ஓ சந்தோஷம் தான் முக்கியம், ஏன் கிரந்தம் தான் ஒன்றும் பிரகாசமானதுன்னா அவசியமே இருந்துச்சு, நான் ஏதோ சும்மா ஏதோ எனக்கு ஏதாவது டைம் பாஸ்க்காக ஏதோ எழுத ஆரம்பிச்சேன்னு எழுதினது, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் விஷயமே கிடையாது, உனக்கு அப்படி ஒரு புகழ் ஏற்படணும்னா அதுக்கு ஒரு தடையா நான் இருக்கவே இருக்கக்கூடாது, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அதனால இதெல்லாம் தேவையே இல்லைன்னு தூக்கி போட்டாராம் அந்த குழந்தை நிமாய். அப்படி தூக்கி போட்டதுலேயே ரகுநாதருக்கு புரிஞ்சது, கையை கூப்பிட்ட எனக்கு இனிமே நான் ஒரு தர்க்க கிரந்தம் எழுதி அது வெளியில போய் ஒரு புகழ்னு ஏற்படுமே, அந்த
அந்த புகழ்லாம் முன்னாடி ஒண்ணுமே கிடையாதுப்பா. உன்னுடைய அந்த தியாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடியும், உன்னுடைய பிரேமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடியும் அதுக்கு ஒரு கீர்த்தி வரப்போகுது. அந்த கீர்த்தி முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ரகுநாதனும் சொல்ல, அப்படி அவருடைய மகாபிரபுனுடைய நிமாயினுடைய சுபாவம் நமக்கு தெரிய வருது. மற்றவர்கள் சுகத்துல தான் சந்தோஷப்படுறது அப்படிங்கிற ஒரு சுபாவம் அப்பலிருந்து குழந்தையா இருக்கிறதுல இருந்தே ரொம்ப தான் நமக்கு தெரிய வருது. இப்படி நிமாயும் பாடசாலைக்கு போயிட்டே இருக்க ஜெகநாத மிஸ்ரருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வயசாயிட்டே வருது. எந்த அளவுக்கு வயசாயிட்டுனா இதற்கு மேலே கொஞ்ச நாட்கள் தான் இருக்க போற அந்த மாதிரியே தோணுது. அது மட்டும் இல்ல, தசரதனுக்கு புத்திர சோகமே அவர் உயிர் போறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அந்த மாதிரி விஷோகம் அழுகிறதுலேருந்தே அவர் மனசு உடஞ்சு போயிடுது. அந்த புத்திர சோகமும் அவர்களால் தாங்கிக்க முடியல. உடம்பும் அவருக்கு இதுக்கு மேல சக்தி கொடுக்க மாட்டேங்கிறது. கடைசி காலம் வருதுன்னு அவருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அப்ப சச்சி மாதாவும் பக்கத்துல இருக்க, நம்ம நிமாயும் பக்கத்துல இருக்க, அவர்கள் 2 பேர் இடத்துலயுமே ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிற. இதற்கு மேல இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்க போறேன்னு தோணுது. நிமாய் சொல்றான், அப்பா யாராவது வைத்தியத்தை கூட்டி வரேன்ப்பா, யாராவது வைத்தியர் கூட்டி வந்து ஏதாவது பாத்துக்கலாப்பான்னா, இது வைத்தியர்லாம் கூட்டி வர வேண்டாமா, பகவான் என்ன கூப்பிடுறான்னு எனக்கு தெரியுது. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது இல்லை, பகவத் சங்கல்பம், இனிமே பகவான் என்ன கூப்பிடுறான். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்னன்னா கங்கா கரை பக்கத்துல போய் என்ன நீங்க அங்க போட்டுடுக்கோ, நான் கங்கை ஸ்பர்ஷத்தோடையே இருந்துட்டு இந்த உடம்பை இந்த உயிரை விடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்துருந்தாலும் ஒரு மாட்டு வண்டி எடுத்துட்டு வந்து அதில் இவரை வச்சு கூட்டி போறதுக்கு கூட அவர்களுக்கு அந்த அளவுக்கு கூட ஒரு பைசாவோ அப்படி இல்லை. சச்சி மாதா அவருடைய தலையை தூக்கிக்க, நம்ம பிரபு நிமாய் அவருடைய காலை தூக்கிக்க, இவர்கள் 2 பேருமே வெள்ளமா அப்படியே தூக்கி வந்து கங்கா நதி தீர அந்த கங்கா நதி கரைக்கு எடுத்துட்டு வந்து அவர் அப்படி பக்கத்துல வைக்க, கங்கையை அப்படியே கொஞ்சமா ஸ்பரிச்சுட்டே அவர் கடைசி காலம் அப்படி அவர் உட்கார்ந்து படுத்துட்டு இருக்க. எல்லாருக்குமே அதுதானே ஆசை. கடைசி காலம் அப்படின்னா என்ன பண்ணோம்னா இந்த கங்கா நதி தீரத்துல போய் கங்கே கங்கே கங்கேன்னு அதை ஸ்மரிச்சுட்டு தான் உயிரை விடணும்னு தான் நிறைய ஜனங்களுக்கு ஆசை இருக்கும். பரீட்சித் மகாராஜாவே பிராயோபவேஷம் இன்னும் 7 நாள் தான் அதுக்கும் உயிர் போக போது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாருன்னா முதல்ல கங்கா நதி தீரத்தை தேடிட்டு ஓடி வர, யாவையில சச்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேண கதிகாந்தனேத்ரி புனாதி லோகானுபயத்ர சேஷான் கஸ்தாம் ந சேவேத மரிஷ்யமானஹ. எப்பேற்பட்ட கங்கை! சாட்சாத் பகவானே அவருடைய திருவடியை தூக்கி வைக்க, பகவான் பிரம்மதேவர் அவருடைய கமண்டல ஜலத்தினால அந்த பதநக நீரஜனித ஜனபாவன கேசவாதித பகவானுடைய அழகான நகத்துல பட்டு கீழே வரக்கூடிய அந்த ஒரு கங்கை பாத ஜலம், அப்படிப்பட்ட அந்த ஜலமானது எல்லாருமே நினைக்கிற மாத்திரங்க பவித்திரமாக்கக்கூடியது. கங்கை கங்கேதி யோகயாது யோஜனானாம் சதைரவி. கங்கால ஸ்நானம் பண்ணணும்னு கூட இல்லை. கங்கையிலிருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்துல வந்து கண்ணபடினு கங்கே கங்கே கங்கேன்னு சொன்னாலே உச்சத்தை சர்வ பாபேபியோ விஷ்ணுலோகம் சகச்சதி. உடனே எல்லா பாவங்களும் போய் பகவத் திருவடி அடையலாம்னா எப்பேற்பட்ட கங்கா நதி, எப்பேற்பட்ட பகவத் திருவடியிலேயே வந்த அந்த கங்கை, அந்த கங்கையே நினைச்சிட்டு கடைசியில யாருதான் உயிர் விடணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதுதான் கஸ்தான சேவேத மனுஷமானவன். கடைசி காலம் அப்படின்னா யாருக்கு அந்த கங்கா நதி தீரத்தை பக்கத்துல உயிர் விடணும்னு ஆசைப்பட மாட்டா. அப்படி அவர் வந்த கங்கையினுடைய ஸ்பர்ஷம் அப்படியே அவருக்கு ஏற்பட கண்ணை மூடிட்டு விஸ்வம்பரா அப்படின்னு ஒரு சப்தம் போடல. உடனே நிமாய் பக்கத்துல, நிமாய்க்கு விஸ்வம்பரன் தானே பேர் வைக்கிறார். அப்பா கூப்பிட்டேதா அப்படின்னு கேட்கும் போதே, ஒன்னும் கூப்பிடலப்பா, இதுக்கு மேல நான் உங்களுக்கு பெரிய சொத்து அப்படின்னு எதுவும் வச்சுக்கல உங்களை பாத்துக்கிறதுக்கு. அப்ப யாரும் உங்களை பாத்துக்க போறா? அந்த விஸ்வத்தையே யாரு வெளிச்சிட்டு இருக்கானோ, விஸ்வத்தையே யாரு காப்பாத்திட்டு இருக்கானோ, சின்ன எறும்புல இருந்து பிரம்மா பரியந்தம் எல்லாருக்குமே யாரு அப்பாவோ அந்த அப்பா இனிமே உன்னை பார்த்துப்பேன். அவர் கையில உங்க பொறுப்பை நான் அவர் கையில கொடுத்தாச்சு, இனிமே அவரே உங்களை பார்த்துப்பாருன்னு சொல்லி கடைசி காலம் ஒரே ஒரு ஆசை என்னன்னா, என்னை சுத்தி நீங்க மாமா சொல்லிட்டு இருக்கணும், அதை நான் கேட்டுட்டே உயிரை விடணும் அப்படின்னு சொல்ல 2 பேரும் அவர்கள் பக்கத்துல அவ அப்பா பக்கத்துல வந்து 2 பேரும் காதுல ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஜம்முன்னு அவர்கள் நாம சொல்ல அந்த நாமத்தை கேட்டுட்டே அவருடைய கடைசி மூச்சு விடுற ஜெகநாத மிஸ்ரர். சச்சி மாதாவும்
நம்ம பிரபுவும் நிமாயும் கடைசியில என்னென்னலாம் காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கோ அந்த காரியங்கள் எல்லாம் அவரவர்கள் அந்திம காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணிட்டார். எப்படியோ அவர்கள் 2 பேரும் வாழ்ந்துட்டு வர சச்சி மாதாவுக்கு ஒரு ஆசை ஏற்படுறது. தனியா நம்ம இருந்துட்டு எல்லா காரியங்களும் எப்படி இருந்தாலும் பண்ண முடியும், ஒரு நல்ல பொண்ணா பார்த்தேன், சீக்கிரமா நம்ம நிமாய்க்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமே, ஒரு விவாகத்தை பண்ணி வைக்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை நம்ம சச்சி மாதாவுக்கு. அது மட்டும் இல்லை, விஸ்வரூபனும் வீட்டை விட்டு கிளம்பிடுறான் இல்லையா. விஸ்வரூபன் வீட்டை விட்டு கிளம்பிட உடனே சச்சி மாதாவுக்கும் ஜெகநாத மிஷனுக்கும் மனசு ரொம்ப உடைச்சு போச்சு வருது. இந்த சமயம் குழந்தை நிமாய் தான் ஓடி வந்து சமாதானப்படுத்தலாம். என்ன சமாதானப்படுத்தலாம் அப்படின்னா, அம்மா கவலைப்படாதலாம், நான் இருக்கேன்மா உனக்கு, நான் இருக்கேன், இல்லை நீ கவலைப்படாத, நான் அப்படிலாம் ஓடி போயிட மாட்டேன், உன்னை விட்டுலாம் நான் போக மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருந்துட்டு நான் பாத்துக்கிறேன்மா, உன்னை மாட்டு பொண்ணோட சேர்ந்து நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு குழந்தை நிமாயே பேசியிருக்கான். இதெல்லாம் சச்சிக்கு ஞாபகம் வருது. சச்சியும் சீக்கிரமா இந்த குழந்தைக்கு ஒரு விவாகம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்க, யாருக்கு விவாகம் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கும் போதேதான் வல்லபாச்சாரியர்னு அந்த ஊர்ல ஒருத்தர் இருந்தார். அதே காலத்துலதான் அவதார புருஷர் வல்லபாச்சாரியரும், அவர் கிடையாது, இன்னொன்று ஒருத்தர் வல்லபாச்சாரியர். அவருடைய புத்திரிக்கு லக்ஷ்மி அப்படின்னு பேர், லக்ஷ்மி தேவி அப்படின்னு கூப்பிடுவார். இந்த லக்ஷ்மி தேவியும் குழந்தையா இருக்கிறதுலேருந்தே பிரபு நடத்துல சில லீலைகள்லாம் விளையாடிருக்காங்க. பிரபு கிருஷ்ணர் மாதிரி என்ன பண்ணுவார், இந்த இந்த குழந்தையெல்லாம் அந்த ஸ்திரீகள்லாம் பெண் குட்டிகள்லாம் நம்ம நவதீபத்துல சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா கங்கா ஆரத்தி பண்ணணும் அப்படின்னு போவான். கங்கா ஆரத்திகள் போகும்போது ஒரு தட்டுல ஒரு விளக்கு, புஷ்பங்கள், சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு அவர்கள்லாம் போவாங்க. போற வழியில நிமாய் நின்று என்ன பண்ணுவான்னா, அவன் வித்தியஸ்தவாதனா நின்றுட்டு போற எல்லா பெண் குட்டிகளையும் பார்த்து, இந்த பாருங்க கங்கையெல்லாம் பூஜை பண்ண வேண்டாம், இந்த வாங்க எனக்கே எல்லா பூஜையும் பண்ணிடுங்க, இந்த சந்தனத்தை ஏற்று வெளியிலே இட்டு விடுங்க, மாலை எல்லாம் எனக்கே போட்டு விடுங்க, ஆரத்தி எனக்கே எடுங்க, கங்கைக்கெல்லாம் எடுக்க ஆரத்தி எடுக்க வேண்டாம் அப்படின்னு நிமாய் சொல்லுவாராம். அப்ப இந்த குழந்தை சொல்றது இவெல்லாம் விளையாட்டா நினைச்சிட்டு அவ போயிடுவா. ஆனா வேணுண்டே குடிச்சிடுவான். வந்து சொல்லுங்க பாருங்க, இந்த மாதிரி எனக்கு நீங்க பூஜை பண்ணேன் அப்படின்னா ஒரு நல்ல இடமா உங்களுக்கு கல்யாணம் ஏற்படும், கவலைப்படாது, நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு நிமாய் சொல்ல உடனே இந்த சில பெண்குட்டிகள்லாம் வந்து பூஜை பண்ணுவாங்க. யாராவது அப்படி பூஜை பண்ணாம அலட்சியமா போனான்னா நிமாய் சொல்லலாம், அப்படிதானே அலட்சியமா உனக்கு கல்யாணம் ஆகும்டி, யாரோட நல்ல கோட்டீஸ்வரனால கல்யாணம் ஆகும், ஆனா தீபாவளிக்கு கூட புதுக்குழந்தை வாங்கி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, இவாளோட சேர்ந்து இந்த கூட்டத்திலேயே தான் நம்ம லட்சுமியும் வருவாங்க இந்த குழந்தை. ஆனா இவ ரொம்ப லஜ்ஜையோட இருப்பா, அவ்வளவா யாரையும் பார்த்து பேசவும் மாட்டான், இந்த நிமாயும் பார்த்து அவ்வளவா பேசவும் மாட்டான். ஒரு சமயம் என்ன ஆயிடுது, இந்த குழந்தை எல்லாம் முன்னாடி போயிட்டு தான் லட்சுமி கொஞ்சம் பின்னாடி வரா. பின்னாடி வந்தோடனே பார்த்தா தனியா வரா, இப்ப மாட்டின்றாங்க. அப்ப நிமாய சொல்றாராம், நிமாய பார்த்து கேட்கறான், இந்த பாருமா, இங்கமா லட்சுமி, எனக்கே நீ பூஜை பண்ணிட. பிரபு கஹே அமா பூஜா ஆமி மகேஸ்வர ஆமாரே பூஜையே பாவே அபிப்சிதவர. அவர் சொல்றாராம், எனக்கே பூஜை பண்ணிடுமா, ஆமா பூஜா ஆமி மகேஸ்வர அமாரே பூஜை, எனக்கு பூஜை பண்ணாலே அபிப்சிதவர, என்னென்னலாம் ஆசைப்படலையோ எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மி ஒரு க்ஷணம் கூட யோசிக்கலையாம். லக்ஷ்மி தாமிர அங்கேதிலா புஷ்பச்சந்தன மல்லிகாரமாலா தியா கரிலா வந்தன. உடனே லக்ஷ்மி ஓடி வந்து அவருடைய திருவடியை சந்தனம் விட்டு அந்த மாலையெல்லாம் அவருக்கே போட்டு விட்டு அவருக்கே ஆர்த்தி எடுத்தாலாம். எடுத்துட்டு பிரபு தாமிர பூஜா பான்யா ஹாசிதே லாகிலா ஸ்லோக படி தாமிர பாவ அங்கீகாரா கைலா. உடனே பிரபு சந்தோஷப்பட்டு பூஜை அங்கீகாரம் பண்ணிட்டு பிரபு ஒரு ஸ்லோகம் சொன்னாராம். இந்த ஸ்லோகம் பிரபு சொன்னது லக்ஷ்மிக்கும் புரிஞ்சிருக்கு, பிரபுவும் அவ பாவத்தோட ஒட்டி சொன்னான். என்ன ஸ்லோகம் அப்படின்னா, சங்கல்போ விதித சாத்தியம் பவதீனாம் மதர்ச்சனம் மயானுமோதித சோசோ சத்யோ பவிதும் அருஹதி. இந்த ஸ்லோகம் எங்க வருதுன்னா, தசமஸ்கந்தத்துல 22வது அத்தியாயம். 22வது அத்தியாயத்துல எல்லா கோபிகைகளுக்குமே ஒரு ஆசை வருது. ஹேமந்தே பிரஜமே மாசி நந்த பிரஜ குமாரிகா சேரு ஹவிஷ்யம் குஞ்சானா காத்யாயனி அர்ச்சன பிரதம் காத்யாயனி மகாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிமே குருதே நமः. கோபிகைகளுக்கெல்லாம் கிருஷ்ணரை விவாகம் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஒரு கோபிகை 2 கோபிகை இல்ல, எல்லா கோபிகைகளுமே அதே கிருஷ்ணர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வருது. எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு இவர்கள் யோசிக்கும் போதே பகவானே வழி காமிக்க மாட்டானா. அப்பன்னு பார்த்து சாண்டில்யர் அப்படின்னு அவர்களுடைய குலகுரு அவர் வர, அவர் வந்து இந்த குழந்தை எல்லாம் சேர்ந்ததோ பேசிட்டு இருக்காளே, என்ன பேசுறான்னு போய் விசாரிச்சா அவெல்லாம் வெக்கத்தோட சொல்றான், அது தாத்தா எங்களுக்கெல்லாம் கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சிரிச்ச உடனே அவெல்லாம் கேட்கறா, என்ன தாத்தா கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கிறோம்,
நல்லபடியா கல்யாணம் ஏற்படுத்தணும் ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு பார்த்தானா இப்படி நீங்க சிரிக்கிறேன்னு கேட்ட உடனே யாரே நீங்க தான் கிருஷ்ண கல்யாணம் பண்ணிக்கணுமா? காத்தால 12 மணிக்கு எழுந்தா எங்க அந்த கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கிறது? கிருஷ்ணரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா சீக்கிரமா எழுந்துட்டு விரதம் இருக்கணும். நல்ல யமுனையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு நீங்க தான் உடல் இருக்க தலை நீராடுவர், தலை இருக்க உடல் நீராடுவர்னு வருஷத்துக்கு ஒரு தடவை குளிக்க கூடாது. தினமும் விரதம் இருந்து யமுனையில ஸ்நானம் பண்ணிட்டு பகவானை நோக்கி விரதம் இருந்தா நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன விரதம் இருக்கணும்னு சொல்லுவோம்னு கேட்க சாண்டிலே ரொம்ப அழகா காத்தியாயினி விரதம் அப்படிங்கிற விரதத்தை இவர்களுக்கு காமிச்சு கொடுக்க காத்தியாயினி தேவி இடத்துல இவர்கள் ஸ்ரத்தையா அந்த விரதம் இருக்கா. விரதத்தினுடைய முடிவு என்னன்னா அந்த கோப சுதம் தேவி பதிமே குருதே நமஹா. பதியா எங்களுக்கு அந்த நந்தகோபனுடைய பையனான கிருஷ்ணன் எங்களுக்கு பதியா வரணும் அப்படிங்கிற ஆசை தான் இவர்களுக்குலாம் வேற எதுவுமே கிடையாது. இப்படி பத்தியா இருந்துட்டும் அவர்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா ஒண்ணுதான், ஷாம சுந்தரா ஏதாஸ்யா கரவாம தவோதிதம். ஏன் பத்தியானம் ஆசைப்படலாமா? ஏதோ கிருஷ்ணர் பலவிதமான ஸ்ரீ ஐஸ்வர்யமா இவருக்கு கொடுப்பா அதுக்காக தானா? அதெல்லாம் கிடையாது. இவர்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்னன்னா கைங்கரியம் கைங்கரியம் கைங்கரியம். எப்பொழுதுமே கிருஷ்ண திருவடியில கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும், வேற எதுவுமே இவர்களுக்கு ஆசை கிடையாது. அதனால அந்த தாசியத்துக்காக இவர்கள்லாம் அந்த விரதம் இருக்கா. அந்த விரதம் இருக்க பகவான் அழகா வஸ்திராபரண லீலைன்னு சின்னது ஒரு லீலை இந்த கோபிகைகளோட விளையாட பகவானே சொல்லலாம், நீங்கெல்லாம் இந்த விரதம் இருந்தேனே அந்த சங்கல்பத்தை நான் நல்லா புரிஞ்சுட்டேன், அந்த சங்கல்பத்துக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். சங்கல்போ விதித சாத்தியோ பவதீனாம் வதர்ச்சனம் மயானுமோதிதசோ சத்யோ பவிதும் அர்ஹதி. பகவான் சொல்ற நீங்க என்ன சங்கல்பம் பண்ணிட்டு இந்த விரதம் இருந்தேனோ அது நான் புரிஞ்சுட்டேன், உங்க விரதத்தினால சந்தோஷமும் பட்டேன், அதை அங்கீகாரமும் பண்ணிட்டு அந்த பலனும் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு அந்த பகவான் கிருஷ்ணாவதாரத்துல கோபிகைகள் முன்னாடி சொன்ன அந்த ஸ்லோகம், சுவாமி முன்னாடி சொன்ன அந்த ஸ்லோகம் இப்ப இந்த இடத்துல லக்ஷ்மி தேவி முன்னாடி இதே ஸ்லோகத்தை எடுத்து சொல்ல அவளும் புரிஞ்சுண்டா இவரும் புரிஞ்சுண்ட. பொதுவா சொல்லுவா இல்லையா, பெரிய இடத்துல விவாகமாகும் பெரிய இடத்துல விவாகணும், நிமாயே இந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்றானா அவதார புருஷனோட ஒரு கல்யாணம் ஆகும் உனக்கு அப்படின்னு இந்த லக்ஷ்மிக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணற. குழந்தையா இருக்கும் போதே இது குழந்தையா இருக்கும் போதே நடந்த லீலை. ஆனா இப்ப இவர்கள்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வர வல்லபாச்சாரியருடைய புத்திரியான இந்த லக்ஷ்மிக்கும் இவருக்கும் தான் விவாகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. இவர்கள் 2 பேர் மத்தியில் இருக்கக்கூடிய பிரேமையும் ஏதோ இந்த ஜென்மால வந்ததுன்னா கிடையாது, ஜென்மா ஜென்மா ஜென்மாவா பிராட்டி எப்பப்பெல்லாம் பகவான் இறங்கி வராலும் அப்புறம் இறங்கி வரா இல்லையா, அதே மாதிரி அதே லக்ஷ்மியே சாட்சாத் லக்ஷ்மியே இந்த இடத்துல கிருஷ்ணரே இறங்கி வரதுனால லக்ஷ்மியும் லக்ஷ்மி தேவியும் இறங்கி வந்திருக்கா. ताम्रे देखी प्रभुराहैला साभिलाषमन लक्ष्मी चित्ते प्रीत पैला प्रभुरा दर्शन साहाजिक प्रीति तुम्हारा करिला उदय बाल्य भावाच्छन्न तबूहाइला निश्चय. எந்த க்ஷணம் இவர்கள் 2 பேரை பார்த்துட்டாலும் அப்பயே சாபிலாஷ மன மகாபிரபுவும் அவருடைய மனசை அந்த லக்ஷ்மிக்கு கொடுத்தாச்சு. லக்ஷ்மி சித்தே பிரீத பாயிலா பிரபுர தர்ஷன. பிரபுவை பார்த்த க்ஷணம் லக்ஷ்மியும் அவருடைய சித்தத்தை பிரபு நடத்த கொடுத்தா. இவர்கள் 2 பேருடைய இந்த ஒரு பிரேமையானது ஏதோ இந்த ஜென்மா கிடையாதுவா. சாஹாஜிக பிரீதி தும்ஹாரா கரிலா உதய. சுபாவமா இவர்கள் 2 பேரும் ஜென்மா 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 ஜென்மாவா எப்பப்பெல்லாம் இறங்கி வராலோ அப்பேற்பட்ட ஒரு பிரேமை பால்ய பாவாச்சன்ன தபுஹாயிலா நிச்சய. எந்த க்ஷணம் அவர்கள்லாம் பார்த்துட்டாலும் அப்பயே நிச்சயம் இந்த கிருஷ்ணருக்காக வந்த லக்ஷ்மி தான், அந்த லக்ஷ்மிக்காக வந்த கிருஷ்ணர் தான். இவர்கள் 2 பேருக்கும் விவாகம் ஏற்படுது. லக்ஷ்மி விவாகத்தோட இன்னைக்கு கதையை பூர்த்தி பண்ணிடுவோம். गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय. हरे राम 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 हरे 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 कृष्ण कृष्ण कृष्ण